Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபோரியர் சீரியஸ் தேர்ட் இயர் நம்ம பேஜ் டிஆர்பியில் தேர்ட் இயர் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஃபோரியர் சீரியஸ் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபோரியர் சீரீஸில் நம்ம டாபிக் வைஸாக நம்ம எல்லா இதையும் பார்த்தோம். நம்ம டீச் பண்ணுறப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ், அதோட ஃபோரியர் சீரீஸ்னால் என்ன டேர்ம்ஸ், என்ன ஃபார்முலாஸ், அதை எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஃபோரியர் சீரீஸ், அதை பேஸ் பண்ணக்கூடிய நெசசரி கண்டிஷன், சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அது எல்லாமே ஃபோரியர் சீரீஸில் கவர் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இல்லை அப்ளை ஆகக்கூடிய சில தியரம், கண்டிஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்து அந்த என்னோட நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம மட்டும் செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ ரிவிஷனுக்காக நம்ம என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் நம்ம ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம மேக்ஸிமம் என்ன கொஷின்ஸ் நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ண யூனிட்ஸை நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2001 to இப்போ லாஸ்ட் இயர் கம்ப்ளீஷன் இருக்கு இல்லையா, 2019 டிஆர்பி வரைக்கும் இருக்க கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபோரியர் சீரியஸில் நம்ம 2001 நம்ம எடுத்துக்கலாம். 2001 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப சிம்பிள். அதில் கொஷின்ஸ் என்னன்னா ஒரு 6 கொஷின்ஸ் இருந்தது. அந்த 4 to மேக்ஸிமம் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா 4 to 5 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கொஷின்ஸ் இருந்தது. எப்போ அப்படின்னா 2017 டிஆர்பி பிஃபோர் வரைக்கும் 17 டிஆர்பி வரைக்குமே எப்படி இருந்தது அப்படின்னா கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன யூனிட், மைனர் யூனிட் அப்படிங்கிறதுனால கொஷின்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. குவான்டிட்டி அப்படிங்கிறப்ப ரொம்ப கம்மியாக அதர் யூனிட்ஸை கம்பேர் பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் 6 கொஷின்ஸ் இந்த ரேஷியோஸில் தான் கொஷின்ஸ் நமக்கு வந்திருக்கு. பட் நமக்கு அதை டோட்டலாக நமக்கு என்னது அந்த கான்செப்ட் எடுக்கக்கூடாதுக்காக போர்டு வந்து ப்ராப்பராகவே இப்போ நம்ம போர்டு அப்படின்னா இப்போ ஒரு யூனிட்ல இவ்வளோ கொஷின்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ அந்த ஸ்டாண்டர்டைஸே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு கொஷின்ஸ் நம்ம எடுக்கிறாங்க. அப்போ அது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம யூனிட்ல நம்ம டாப்பிக்கை எக்காரணத்தை கொண்டு ஒமிட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். டாபிக் எந்த டாப்பிக்கும் நம்ம யூனிட் ஃபுல்லாக அப்படின்னா டாப் டு பாட்டம் கோ த்ரூ பண்ணிக்க வேண்டியது. அதில் நீங்கள் எவ்வளோ டாபிக் சப் டாபிக்ஸ் இருக்கும் இது எல்லாமே கவர் பண்ணிட்டு அதில் கூடிய ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே தெரியும், ஒர்க்கிங் ரூல் தெரியும், ஃபார்முலா தெரியும், பிளாத்திக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ஸோ அந்த 3 hours நீங்கள் 10 minutes நீங்கள் ஆல்ரெடி நம்ம மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லேயே 10 minutes படிக்க போகிறீங்க. அந்த 10 minutesலேயும் ஃபியூ யூனிட்ஸ் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, சில தியரியாக இருக்குது, டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம அந்த 3 hours அது மட்டும் இல்லாமல் 40 marks ரிமைனிங் 40 marks எஜுகேஷன், சைக்காலஜி, மெத்தடாலஜி இருக்குது, ஜிகே இருக்குது, இது எல்லாமே ரிமைனிங் 40 marks இருக்குது. ஸோ 150 கொஷின்ஸ் 3 hours அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மேஜர் பார்ட் இருக்க நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கான டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு மேக்ஸிமம் 1 or 2 minutesக்குள்ளே நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டைமை சேவ் பண்ணிட்டு அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இல்லை எலாபரேட்டாக அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எனக்கு மெத்தட் தெரியும், ஃபார்முலா தெரியும், நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்னால் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல லேக் ஆக செய்வீங்க. அந்த 110 mark அப்படி இருக்கு இல்லையா மேஜர் சப்ஜெக்ட்ஸ், அந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸில் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணுறப்போ ஏதாவது சில யூனிட்ஸில் லேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்கிறது என்ன அப்படின்னா ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் ப்ராப்ளத்தை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிடுறோம். அட் த டைம் தான் கொஷின்ஸை பார்த்தோன்னே எப்படி நம்ம ஆன்சர்ஸை கெஸ் பண்ண முடியும், நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதுக்கான சில ஹிண்ட் பாயிண்ட்டையும் நம்ம கொடுத்து தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் நீங்கள் இது இருக்க மட்டும் ப்ராப்ளம் இல்லை, சில நான் கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன், சில டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ புக்ஸ்லாம் இருந்தது அதுக்கோட ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒரு டார்கெட்டை நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் மெத்தட் இல்லை எனக்கு கிளாஸஸ் இருக்குது, ஓகே எனக்கு அந்த கிளாஸஸ் எனக்கு கிளியராக புரியுது அப்படின்னு மட்டும் நீங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது அந்த எக்ஸாம் டைமிங்கில் நமக்கு டைம் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய இஷ்யூவாக மாறிடும், டைம் சேவ் பண்ண முடியாமல் போயிடும்.
ஸோ அதனால நம்ம என்ன பாசிபிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கட்டும் டெக்ஸ்ட் புக்கில் கூட ப்ராப்ளம் ஆகட்டும் நீங்கள் மோஸ்ட்லி ப்ராப்ளத்தை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தியரி பேப்பர் நீங்கள் ரீகால் திரும்ப 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 என்ன பண்ணிட்டு ரீகால் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஸ்பாட் டைம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த இடத்துல டக்குன்னு அந்த கொஸ்டினை பார்த்துற உடனே உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஹிண்ட் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஈஸியாக ரீகால் பண்ண முடியும், ரிமெம்பர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் திரும்ப திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அப்சர்வேஷனுக்கு தாண்டி நீங்கள் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன்ஸ். பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 2001 அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸ் தான் இருந்தது. 2001 நம்ம 2001 நெக்ஸ்ட் 2002 to 3 3 to 4 இந்த டேர்மில் இருக்கிற 3 years கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் Fourier சீரியஸ் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. Fourier சீரியஸ் ஃபார்முலா கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டா இருந்தது அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளமாக இருந்தால் ஆர்டா இருந்ததுன்னா வேல்யூஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் Fourier கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ ஏதாவது கேட்டிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸோ Fourier கோஎஃபிஷியன்ட் ஆஃப் bn வேல்யூன்னு கேட்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்டா இருந்ததுன்னா bn என்னவா இருக்கும்? கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கும். a0 to an டேர்ம் என்ன ஆகிடும்? ஆக்சுவலி ஆட் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்லி 0. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸாக இருந்தது. இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நேம்டு தியரம் கேட்டிருக்காங்க, ரைஸ்-பிஷஸ் தியரம், ஜோர்டான் தியரம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி டைரக்ட் கொஷின்ஸாக இருந்தது. ஸோ டைரெக்டாக நம்ம கொஷினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடிய டைப்பில் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா ப்ராப்ளத்தை நம்ம எடுத்து சால்வ் பண்ணி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே ப்ராப்ளத்தை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம தியரியாக இருக்கிறது டேரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் லாஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலான்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எடுத்தோடனே அந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். இந்த கொஷின் 2004 to 5 கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷின் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், கவனிங்க. ரீட் த கொஷின். இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2004 to 5 கேட்ட கொஷின். 2004 to 5 அந்த அகாடமிக் பீரியட்ல கேட்ட கொஷின். நான் ரீட் பண்ண கொஷின்ஸ் பாருங்க. தி Fourier series for the function f of x is equal to x square in the interval open the bracket minus pi to plus pi. ஓகேங்களா? minus pi to plus pi is f of x. So f of x is equal to pi square divided by 3 plus summation of n is equal to 1 to infinity 4 divided by n square into minus 1 the whole power n cos nx. Then so values 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus etc infinity is. So ஒரு question என்ன கேட்டிருக்காங்க? Fourier series கொடுத்திருக்காங்க. நமக்கு பார்த்தோன்னே தெரியுது Fourier series. இந்த Fourier seriesல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்காங்க f of x is equal to x square. அது எந்த இன்டர்வல்ல -π to +5ல இந்த இன்டர்வலோட ஃபங்க்ஷனோட எக்ஸ்பான்ஷன் Fourier seriesோட எக்ஸ்பான்ஷன் என்னவா கிடைச்சிருக்கு? அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலி அவங்களே அது given தான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருப்போம்? இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கும்? ஸோ Fourier series கொடுத்துட்டு ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, obtain the Fourier series அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணியிருப்போம்? obtain the Fourier series இந்த இன்டர்வல்ல Fourier series ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். obtain the Fourier series நம்ம என்ன பண்ணியிருப்போம்? Fourier series ஓட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா தெரியும். f of x is equal to a0 divided by 2 plus summation of an நம்ம an cos nx plus b sin அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? bn sin nx அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லியிருப்போம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது? a0 an bn அப்படிங்கிறது தான் Fourier கோஎஃபிஷியன்ட்ஸ். a0 அப்படிங்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? an அப்படிங்கிறது எப்படி கால்குலேட், bn அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பார்த்திருப்போம். ஸோ 3 unknown கோஎஃபிஷியன்ட்ஸை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அது ரெக்வயர்டு சீரியஸ்ல அப்ளை பண்ணனா which is the Fourier series அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம் பார்த்திருப்போம். பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிம்பிளா என்ன கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சீரியஸோட எக்ஸ்பான்ஷனும் கண்டுபிடிச்சு கால்குலேட் ரெக்கார்டு சீரியஸும் கொடுத்துட்டாங்க. சீரியஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். தென் ஒரு இன்ஃபைனைட் சீரிஸை கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus up to etc infinity இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இந்த சீரீஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேர்ம் ஆஃப் Fourier series பேஸ் பண்ணி இந்த சீரியஸை நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? இதோட சீரியஸோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் இந்த சீரியஸோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்னா ஆக்சுவல் மெத்தடை நான் சொல்லிடுறேன்.
ஃபைனலாக இது எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், கொடுத்துருக்க இன்டர்வல் பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இந்த இன்டர்வல் வந்து பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த ரெக்வயர்டு சீரீஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெக்வயர்டு சீரீஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலி இந்த பாயிண்ட் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் வந்து கண்டினியூட்டி பாயிண்டா டிஸ்கண்டினியூட்டி பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் வந்து கண்டினியூட்டி பாயிண்ட் ஆர் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ரெக்வயர்டு சீரீஸ்ல அப்ளை பண்ணிட்டு இதோட வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த பாயிண்ட் கண்டினியூட்டி பாயிண்ட் ஆர் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், கண்டினியூட்டி பாயிண்ட் ஆர் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட். ஸோ இது கொடுத்துருக்க பாருங்க, இந்த கார்னர் பாயிண்ட், இந்த எண்ட் பாயிண்ட் எப்படிங்கிறது கண்டினியூஸா இருக்காது, இன்க்ளூடிங் வேல்யூவா எக்ஸப்ட் வேல்யூவா இருக்கான்னு பாருங்க. இது ஓப்பன் பிராக்கெட். ஓப்பன் பிராக்கெட் அப்படின்னா சரி, எக்ஸப்ட் திஸ் வேல்யூஸ் அர்த்தம். ஓப்பன் பிராக்கெட் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும், எக்ஸப்ட் திஸ் வேல்யூஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவா தவிர ரிமைனிங் வேல்யூஸ் தான் நம்ம அந்த இன்டர்வல்ல தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியான்னு பார்க்க போறோம். ஸோ அப்படி சொல்றப்போ இங்க கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் -5 to +5 அப்படிங்கிறது -5 +5 அப்படிங்கிறது என்ன இருக்கும், டிஸ்கண்டினியூட்டி பாயிண்டா இருக்கும். இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டினியூட்டி பாயிண்டா இருக்கும். அந்த கண்டினியூட்டி பாயிண்ட்ல இந்த சீரிஸோட வேல்யூ இது நமக்கு கிடைக்குதா நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணும், இப்போ இதுக்கூட இன் பிட்வீன்ல நமக்கு என்னது கண்டினியூட்டி பாயிண்ட்னா நம்ம என்ன சொல்லலாம், 5/2 சொல்லலாம், 0 சொல்லலாம், -5/2 +5, இந்த மாதிரி என்ன பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 0 கூட எடுத்துப்போம். 0 எடுத்துட்டு இந்த சீரியஸ்ல அப்ளை, 0ங்கிறது ஒரு கண்டினியூட்டி பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீரியஸ்ல அப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய சீரியஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் சீரியஸா தான் கிடைக்கும், பாசிட்டிவ் சீரியஸ் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, 0 எடுத்து நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. -5 to +5 அப்படிங்கிறது 0ங்கிறது கண்டினியூட்டி பாயிண்டா தான் இருக்கும். இந்த பாயிண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணும்போது கண்டிப்பா இதுல என்னோட வேல்யூ என்ன கிடைக்காது, இந்த ரெக்வயர்ட் இந்த சீரியஸ் ஃபார்ம் கிடைக்காது, வேற ஏதாவது ஒரு சீரியஸ் ஃபார்ம் தான் கிடைக்கும். நமக்கு இந்த சீரியஸ் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தான் சொல்ல போறோம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் அப்படிங்க. சோ கொடுத்திருக்க அந்த ரெக்வயர்ட் சீரிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்க போறோம். ரெக்வயர்ட் சீரிஸ் என்ன தெரியும், f of x is equal to pi square divided by 3 plus summation n is equal to 1 to infinity 4 divided by n square minus 1 the whole power n cos nx. cos nx இதுதான் required series. So இந்த function f of x கண்டினியூஸா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் அது கண்டினியூஸா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த பாயிண்ட் f of, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸா இருந்தா f of எக்ஸுக்கு பதிலாக பை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதில் இருந்து ரெக்வயர்டு சீரிஸ் கொடுத்துருப்போம். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், கண்டினியூஸ் பாயிண்ட்ல நமக்கு இந்த சீரிஸ் கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம், டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ல கிடைக்கும் அப்படிங்கறத நான் எடுத்துட்டு இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். நீங்க இது எப்படி பார்த்தோன்னே கிளியரா சொல்ல முடியும் அப்படின்னா இந்த சீரியஸை நீங்க மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த டேர்ம்ல நம்ம ரைட் சைட்ல சீரியஸை நீங்க மேக் பண்ணணும். ரைட் சைட்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்துட்டா உங்களுக்கு சீரிஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா கிடைக்குதா பாசிட்டிவ் சீரிஸா கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சதுனா மட்டும்தான் இந்த பக்கம் இருக்க கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டி நம்ம சொல்ல முடியும். சோ அதுக்கு என்ன பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் put x is equal to pi or minus, இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் நான் எடுத்துக்க போறோம். டிஸ்கண்டினியூ பாயிண்ட் இதுதான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறோம். பாயிண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸியா பை அப்படிங்கிறது ஒரு டிஸ்கண்டினியூட்டி பாயிண்டா நான் மீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, f of பாருங்க f of நமக்கு தெரியும் இல்லையா, பாயிண்ட் தெரியும் இல்லையா, x f of அந்த பாயிண்ட்ங்கிறது பிளஸ் 0 பிளஸ் f of x minus 0 divided by 2 அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. இனிஷியல் பாயிண்ட் நம்ம ஃபார்முலாக்கு x0 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த மேக் பண்ணி தான் நம்ம வொர்க் அவுட் பண்ண போறோம். சோ சிம்பிள் which is equal to இந்த டேர்ம் அப்படியே இருக்கும் இல்லையா, pi square divided by 3 plus summation n is equal to 1 to infinity 4 divided by n square minus 1 the whole power n cos nx. சோ நமக்கு தெரியும் இப்போ பைங்கிறத நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணலாம் இல்லையா, அப்போ f of pi plus f of minus pi. இப்போ பாருங்க f of minus pi and plus pi என்ன வேணா நீங்க இப்படி கூட எழுதிக்கோங்க, f of minus pi and f of plus pi divided by 2 which is equal to
இப்போ x ஓட வேல்யூ 5 இந்த சைடு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்ப டேர்ம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? pi square divided by 3 plus summation n is equal to 1 to infinity 4 divided by n square minus 1 the whole power n minus 1 whole power n cos nx cos nx x க்கு பதிலா நம்ம pi சொல்லிருக்கோம் இல்லையா? cos n pi அப்படின்னு இருக்கு இல்லையா? cos nx அப்படிங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இதை வேணா x க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி n க்கு பதிலா அந்த சீரிஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் f of minus pi ஃபங்க்ஷன் தெரியும். f of x is equal to என்ன தெரியும்? x square. x க்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம்? minus pi அப்ளை பண்ணா டேர்ம் என்ன கிடைக்குது உங்களுக்கு? again pi square. ஓகேவா? அப்ப again minus pi அப்ளை பண்ணாலும் pi square தான் இருக்கும், plus pi அப்ளை பண்ணாலும் pi square தான் இருக்கும். divided by 2 தான் நம்ம divided by 2 னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ pi square divided by 3 plus இப்போ நமக்கு 4 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்கலாம். இப்போ in between remaining summation term expand பண்ணுங்க பார்க்கலாம். n is equal to 1 அப்ளை பண்ணும்போது என்ன term இருக்கும் பாருங்க? 1 square 1 divided by 1 square. இப்போ term என்ன இருக்கும்? 1 அப்ப term என்ன இருக்கும்? மைனஸ். இங்க என்ன term இருக்கும்? 1 minus 1 power 1 அப்படினா that is minus 1. minus 1 into 1 னா that is minus 1 எழுதியாச்சு. cos into என்ன term இருக்கும்? cos x term. cos x எனக்கு பதிலா கொடுத்தா cos x மட்டும் தான் இருக்கு. next 2 அப்ளை பண்ணலாம் இல்லையா? next 2 அப்ளை பண்ணுங்க plus எனக்கு பதிலா 2 அப்ளை பண்ணா என்ன term இருக்கும் பாருங்க? 2 னா that is 1 divided by 2 square. 2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2 minus 1 power 2 minus 1 ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ ஆல்ரெடி 1 into 1 1 தான் இருக்கும். cos 2x cos 2x ஓகேங்களா? plus 1 divided by 3 square. நெக்ஸ்ட் என்ன வரும்? cos 3x வரும். இங்க மைனஸ் வரும் இல்லையா? அப்ப டேர்ம் என்னடும்? minus 1 into cos 3x plus etc etc up to terms extend ஆயிட்டே இருக்கும். term extend ஆயிட்டே இருக்கும். இந்த டேர்ம் என்ன இருக்கும்? pi square plus pi square னா 2 pi square 2 pi square 2 cancel ஆயிடுச்சுனா ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? pi square மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கும்? இந்த pi square தான் டேர்ம் இருக்கும். இந்த pi square டேர்ம் இருக்கு இல்லையா? ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்க இந்த pi square again அதர் சைடு வரும்போது minus pi square ஆயிடும் இல்லையா? minus pi square divided by 3 which is equal to 4 into இப்போ x க்கு பதிலா நாம என்ன பண்ண போறோம்? pi ன்னு அப்ளை பண்ணலாம் இல்லையா? அந்த டேர்ம் pi ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா டேர்ம் இருக்கு பாருங்க. pi அப்ளை பண்ணீங்கன்னா minus 1 divided by 1 square cos pi cos pi ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? cos pi னா cos 180 டிகிரி. cos 180 டிகிரி ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி நமக்கு minus 1 ங்கிறது நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கலி. plus 1 divided by 2 square cos 2 pi 2x இருக்கு 2 pi ஓட வேல்யூ 1 தான் தெரியும். again 1 next plus 1 divided by 3 square minus 1 இருக்கு. cos 3 pi ஓட வேல்யூ என்ன இருக்கு? minus 1 தான். minus 1 plus 1 ஆயிடும். again இங்க plus 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? plus etc etc ஓகேவா? இப்போ ஃபைனலா ஆல்ரெடி 3 pi square divided by அப்ப என்ன இருக்கும்? 3 pi square ஆயிடும். minus pi square னா that is 2 pi square divided by 3 கிடைக்கும் which is equal to 4 நமக்கு ரிமைனிங் சீரிஸ் என்ன required series என்ன ஃபார்ம் இருக்கும்? minus minus term already positive ஆயிடும். அப்போ 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus etc etc up to infinity term வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கும். இதோட வேல்யூ 2 pi square divided by 3. இந்த மல்டிபிள் இருக்க term இருக்கு இல்லையா? சோ அதர் சைடு எடுத்துட்டு வந்துடலாம். சோ மல்டிபிள் இந்த சைடு வரும்போது டிவைடட் ஆகிடும் இல்லையா? சோ டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? சோ 2 pi square divided by 4 already 3 எடி. பட்டம் 1 2 is 2 2 2 is 4. இப்போ ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? ஆக்சுவலி ஃபைனலா இந்த டேர்ம் எப்படி இல்ல ஃபைனலி இந்த டேர்ம் என்ன இருக்கும்? 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus etc etc. ஃபைனலா நமக்கு சீரிஸ் எப்படி ரெக்கவர்ட் ஆயிடுது பாருங்க. 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus etc etc plus up to infinity which is equal to என்ன கிடைச்சிருக்கு? pi square divided by 2 into 3 னா 6 that is pi square divided by 6. So pi square divided by 6 அப்படிங்கிறதா நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ அந்த 5 ஸ்கொயர் பை டிவைட் பை 6ங்கிறது நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் பை 6 அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு? தேர்ட் ஆப்ஷனாக இருக்கு.
ஸோ தேர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆன்சர் சி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 to 3 minutes ஆகுது ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு மினிமம் 2 to 3 minutes ஆகுது உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை எக்ஸாம் டைமிங்லேயே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ண முடியும், நீங்கள் இந்த டைமை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் எந்த இடத்துல லேக் ஆகும் அப்படின்னா கண்டினியூட்டியா டிஸ்கண்டினியூட்டியாங்கிறது நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு டேர்முக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய சீரியஸை பொறுத்து தான் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் முடியாது. ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டினியூட்டி பாயிண்டா டிஸ்கண்டினியூ பாயிண்ட் அந்த இடத்துல நீங்கள் லேக் ஆக செய்யும். ஓகேங்களா, கண்டிப்பாக டைம் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதுக்கான ஹிண்டாக தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் பார், சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பூரியர் சீரியஸ் கொடுத்துருப்போமா, சம் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு என்னது கொடுத்துருக்கோம், சீரியஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1/1². இந்த சீரியஸை பார்த்த உடனே நமக்கு என்ன பண்ணியிருக்கலாம் 5/6 நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபியூ ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு 7-8 ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே நமக்கு என்ன இருக்கும், இந்த ரிசல்ட் தான் இருக்கும். 1/1² + 1/2² + 1/3² ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப் டு இன்ஃபினிட்டி. அதோட டேர்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், π² / 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கொடுத்துருப்போம், π² / 6 அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம். இதோட ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கொடுத்துருப்போம், π² / 6 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். ஆன்சர்ஸ் என்ன அதுக்கு π² அப்படின்னு டேரக்டா எழுதிக்கலாம். இதுல இருந்து நம்ம இன்னொரு ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரிசல்ட்ஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். இப்போ கொடுத்துருக்க சீரிஸ் வந்து பாசிட்டிவ் சீரீஸா இருக்கு. ஸோ கொடுத்துருக்க சீரிஸ் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் சீரியஸா இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் π² / 6 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். மேபி இதுவே நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா இருந்ததுன்னா நம்ம எப்படி இதுல இருந்து கொடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா இருந்தா நம்ம எப்படி இந்த ரிசல்ட்ஸ்ல இருந்து கொடுக்க போறோம் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. ஃபார் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா எப்படி எடுத்துக்க போறோம், ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா 1/1² - 1/2² + 1/3² - 1/4² ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி டேர்ம் இருக்கு. இது ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா இருக்கு. இப்போ இதுல இருந்து ரிசல்ட்ஸ் எப்படி கொடுப்பீங்க கேட்கலாம். இதுல இருந்து ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ரிசல்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல இருந்து அடுத்த ரிசல்ட்ஸ் நம்ம ஈஸியா கொடுக்கலாம். எப்படி சொல்றோம் அப்படின்னா பாருங்க. ஸோ கொடுத்துருக்க அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கூடிய சீரிஸோட வேல்யூ π² / 6 அப்படி கொடுத்துருங்க. இதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவா தான் π² / 6. ஸோ இதுல ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னா அதுல ஹாட் நம்பர், இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் என்ன இருக்கும், ஹாட் நம்பர் ஈவன் நம்பர் ரெண்டும் சேர்ந்தது தான் இருக்கு. பட் இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹாட் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர்ஸ்ல என்னது, ஈவன் நம்பர் ஸ்கொயர் பண்ண டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க அது மைனஸ்ல இருக்கு. பாசிட்டிவ் டேர்ம்ல ஹாட் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆஃப் ஆஃப் த நம்பர் பாசிட்டிவ் இருக்கு, ஆஃப் ஆஃப் த நம்பர் நெகட்டிவ் இருக்கு. அப்போ ஒரு நம்பரை சம் பண்ணி இன்னொரு நம்பர் சப்ட்ராக்ட் பண்ற பேசிஸ் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு என்டையர் டேர்ம்ல இருந்து ஆஃப் ஆஃப் த ரிசல்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ ஆஃப் ஆஃப் த ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஜெனரல் டேர்ம் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த டேர்மோட ரிசல்ட்ஸ்ல இருந்து கொடுக்க போறோம். பாருங்க 1/1² + 1/2² + 1/3² ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இதோட ரிசல்ட்ஸ் என்னது π² / 6 அப்படின்னா இதுல ஆஃப் ஆஃப் ரிசல்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் சீரிஸோட வேல்யூ அப்படி கிடைக்குது பல்க் ஆர்ட். இதுல நமக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் ஆட் டேர்ம் தான் சம் பண்ண போறோம், ஈவன் டேர்ம் சம் பண்ணி சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம். அப்ப பாதி டேர்ம் இருக்கு, பாதி டேர்ம் போயிடுது இல்லையா, பாதி டேர்ம் சப்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா. அப்ப இதுல இருந்து ஆஃப் டேர்மா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இது சிம்பிள், உங்களுக்கு ட்ரிக்கா வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஆஃப் டேர்ம் போயிடுச்சு அப்படின்னா அந்த டேர்ம் எப்படி சொல்லலாம் பாருங்க. இந்த டேர்ம் நான் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா பாருங்க, இதுல இருந்து நம்ம சொன்ன போறோம் பாருங்க, இதுல இருந்து இந்த டேர்மோட ஆஃப் ஆஃப் ரிசல்ட்டாமா. அப்போ 1/2 ஆஃப் π/6 π² / 6 எழுதலாமா, எழுதலாம் இல்லையா. ஏன்னா இந்த டேர்ம்ல ஆஃப் ஆஃப் ரிசல்ட் தான் கிடைக்க போகுது. அப்ப டேர்ம் இதோட ரிசல்ட்ஸ் என்ன சொல்லலாம், therefore இதோட ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லிக்கலாம், இதோட ரிசல்ட்ஸ் அப்ப π² / 2 × 6 that is equal to 12. அப்போ 1/1² - 1/2² + 1/3² ஓட வேல்யூ எப்படி சொல்லலாம் டைரக்டா, அப்ப ஈஸியா π² / 12 அப்படிங்கறது நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா. சோ கேக்கா நமக்கு ரிசல்ட் இதுல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ கொடுத்துருக்கீங்க ஃபுல் சீரியஸா இருக்கு, பாசிட்டிவ் சீரியஸா இருக்கு, அதுக்கு ரிசல்ட் சொல்லிட்டோம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அது ஒரு ரிசல்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டீங்க. செகண்ட்ல இருந்து ஆல்டர்னேட்டிவா இருந்ததுன்னா இதுல இருந்து நம்ம ஆஃப் ஆஃப் ரிசல்ட் சொல்லிட்டீங்க. மேபி கொடுத்துருக்க டேர்ம் வந்து நீங்க ஆட் நம்பர் டேர்ம் மட்டும் தான் இருக்கு அப்படி இருந்ததுன்னா அதோட ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும்ன்றது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/1² + 1/3² + 1/5² ப்ளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ரிசல்ட்ஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்க சார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சீரீஸோட ரிசல்ட்ஸ் தெரியும். இப்போ இந்த சீரீஸ்க்கு ரிசல்ட் தெரியும், இந்த சீரீஸ்க்கு ரிசல்ட் தெரியும்.
ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது பாருங்க. சம் பண்ணும்போது என்ன ஆயிடும், இங்க இருக்க ஈவன் டேர்ம்ஸ் எல்லாமே நல்லிஃபை ஆயிடுது இல்லையா, ரெண்டையும் சம் பண்ணும்போது என்ன ஆகும், ஈவன் ரிசல்ட் சம் பண்ணும்போது என்ன ஆயிடும், ஆக்சுவலி கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஆட் டேர்ம்ஸ் மட்டும் கிடைக்குமா பாருங்க, ரெண்டு சம் பண்ணும்போது என்னாகும், ஆட் டேர்ம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப சம் இந்த ரெண்டு டேர்ம் சீரியஸ் சம் பண்ணும்போது என்னாகும், ஆட் டேர்ம்ஸ் கிடைக்கும். பட் என்னது ட்வைஸ் ஆஃப் டேர்ம்ஸா இருக்கும், ட்வைஸ் டேர்மா தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா 1/1 இங்க மைனஸ் 1/1 பிளஸ் 1/1 நல்லிஃபை ஆயிடும். ரிமைனிங் ஆல்ரெடி 1/1 அகைன் இங்க 1 அப்ப 2 டேர்ம் ஆஃப் கிடைக்குது இல்லையா, அப்ப 2 டேர்ம் ஆஃப் தான் இந்த டேர்ம் கிடைக்கும். அப்ப இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடைக்குது, ரெண்டு சீரியஸ் சம் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டு சீரியஸ் சம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அப்ப 2 இன்ட்டு தான் கிடைக்கும். இந்த சீரியஸ் 2 இன்ட்டு டேர்மா கிடைக்கும். அப்ப which is equal to ரெண்டையும் சம் பண்ணா என்ன இருக்கும், இப்ப ரைட் சைடுல சம் பண்ணிக்கலாம் இல்லையா, லெஃப்ட் சைடு அதே மாதிரி டேர்ம் என்ன ஆயிடும், π ஸ்கொயர் டிவைட் பை 12 பிளஸ் π ஸ்கொயர் டிவைட் பை 6 which is equal to நமக்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், 12 எடுத்துக்கலாம். 12 எடுத்தோம் அப்படின்னா என்ன நம்ம டேர்ம் கிடைச்சிருக்கு, அப்போ 3π ஸ்கொயர் கிடைச்சிருக்குமா, அப்போ 3π ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். 1 3 4 3s are 12. அப்ப ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, π ஸ்கொயர் டிவைட் பை 4 நம்ம டைரக்டா எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்க இருக்க டேர்ம் ட்வைஸ் ஆஃப் டேர்ம் தான் சொல்லியிருக்கோம். இங்க 2 இருக்கு இல்லையா, அந்த 2 எடுத்துட்டு அதர் சைடு வரும்போது என்ன ஆயிடும், ஆக்சுவலி ஆகிடும் டிவைட் ஆகுமா. அப்ப therefore π ஸ்கொயர் டிவைட் பை 8 மாறிடுது. இப்போ இந்த சீரிஸோட ரிசல்ட்ஸ் என்னவா மாறிடுது, π ஸ்கொயர் டிவைட் பை 8. ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் π ஸ்கொயர் டிவைட் பை 6 தெரிஞ்சதுன்னா போதும். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவ் சீரீஸ்ல இருந்து ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் சொல்லிட்டோம். அது வந்து ஒன்லி ஆட் நம்பர் சீரீஸ்க்கு இதுல இருந்து ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி வச்சுக்கலாம். இதை பை ஹார்ட் பண்றதை தாண்டி இந்த ட்ரிக் மாதிரி இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க எக்ஸாம் டைம்ல ஆன்சர்ஸ் ஷார்ட் டைம்ல fraction of second கொஸ்டினை கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். சிம்பிள். சில டைம்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க, இந்த சீரியஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அப்போ பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துருவாங்க. அட் தி பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல கண்டினியூட்டியா டிஸ்கண்டினியூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாயிண்ட் கொடுத்துட்டு கொஸ்டின் சீரியஸ் மேக் பண்ண சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்ப ஜெனரல் இந்த சீரியஸ்ல அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி மெத்தட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி டைமிங்ல நீங்க என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணி தான். ஏன்னா இந்த சீரியஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த மெத்தட் அந்த பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டாலும் இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்க சீரியஸ் மேக் பண்ணி தான் நீங்க பாசிட்டிவ் சீரியஸா இருக்க நெகட்டிவ் சீரியஸா இருக்க அந்த மாதிரி கால்குலேட் பண்ற மாதிரியும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்க கொஸ்டினை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆன்சர்ஸ் எப்படி வேணாலும் எந்த கொஸ்டின் எப்படி டெஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவல் ப்ரொசீஜர் சொல்லியாச்சு, உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல இருந்து எப்படி சொல்லணுங்கிறது நான் சொல்லிட்டேன். நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா, அதே இயர்ல 2004 to 5 அதே இயர்ல அதே கைண்ட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அதே சேம் டைப்ல பாருங்க. ஒரே இயர்ல ரெண்டு கொஸ்டின்ஸ் ஒரே டைப்ல கொஸ்டின்ஸ் நம்ம ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைப்ல தான் இருக்கு. டிடக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்ல போறோம், அந்த Fourier சீரிஸோட டிடக்ஷன் பார்ட்ல இருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ணலாம். The Fourier series for the function f of x is equal to x into pi minus x in the interval 0 less than or equal to x less than or equal to 5 is f of x, the required series, f of x is equal to pi square divided by 6 minus 4 into cos 2x divided by 2 square plus cos 4x divided by 4 square plus cos 6x divided by 6 square plus etc. Then 1 divided by 1 square minus 1 divided by 2 square plus 1 divided by 3 square minus 1 divided by 4 square plus up to infinity is. ஸோ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமே சொல்லியிருந்தோம். ஸோ சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு பாசிட்டிவ் சீரியஸோட வேல்யூ தெரிஞ்சால் போதும். ஸோ ஒரு பாசிட்டிவ் சீரியஸோட வேல்யூ என்ன இருக்கும், 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square plus 1 divided by 4 square. அந்த சீரியஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், pi square divided by 6. ஸோ அதில் ஆஃப் வேல்யூ தான். ஏன்னா பாசிட்டிவ் பாருங்க, ஈவன் நம்பர்ஸ்லாம் சப்ராக்ஷன் இருக்கு, ஆட் நம்பர்ஸ்லாம் பாசிட்டிவ் சம் பண்ணி, ஆட் நம்பர்லாம் சம் பண்ணி, ஈவன் நம்பர் சம் பண்ணி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்க போறோம். ஸோ ஒரு பல்க் வேல்யூஸ்ல ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா சப்ராக்ட் பண்ணிடுறோம் இல்லையா. அப்போ கொடுத்துருக்க அந்த என்டையர் ரிசல்ட் ஆஃப் ரிசல்ட் இருந்தா போதும். ஸோ கொடுத்துருக்க அந்த பாசிட்டிவ் சீரியஸோட வேல்யூ pi square divided by 6 அப்படின்னா அதுல ஆஃப் அப்படின்னு என்ன வரும், pi square divided by 12 வரும் இல்லையா. அப்போ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, pi square divided by 12 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, pi square divided by 6 தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும்.
இது நம்ம கொடுத்துருக்க அந்த ஹிண்ட் மூலியமா நம்ம சொல்ல ரிசல்ட்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ப்ராப்பரா எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் ப்ராப்பரா எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்றது. சொல்யூஷன். ஸோ கொடுத்துருக்க சீரிஸ் பார்க்கணும், இன்டர்வல் பார்க்கலாம். ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், கொடுத்துக்க இன்டர்வல் பாருங்க 0 to π அப்படிங்கிறது இன்க்ளூடிங் திஸ் வேல்யூ. அப்போ 0ல இருந்து π வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும், எல்லா பாயிண்ட்லயுமே அது கண்டினியூஸா தான் இருக்கும். டிஸ்கண்டினியூட்டி பத்தி நம்ம பேசவே போறதுல ஒன்லி கண்டினியூஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். கண்டினியூஸ் பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். இந்த கண்டினியூஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 0வும் π. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியஸோட ஒரு பாயிண்ட் அந்த கண்டினியூஸ் பாயிண்ட் 0வாகவும் πயாகவும் இருந்ததுன்னா இந்த சீரியஸ் என்ன சீரியஸா நமக்கு கிடைக்கும்ன்றது நம்ம ஜஸ்ட் ஓரலா பார்க்கலாம். 0ன்னு எடுத்துட்டு இந்த சீரியஸ் அப்ளை பண்ணும்போது எக்ஸுக்கு 0 கொடுத்தும் போது என்ன ஆயிடும், 1 divided by டேர்ம் என்ன ஆயிடும் 1 divided by 2 square 1 divided by 4 square plus 1 divided by 6 square. ஸோ ஆல்ரெடி ஒரு 2 square காமன் எடுத்திருந்தாலும் பாசிட்டிவ் சீரியஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு சீரியஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சீரியஸாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை மேபி பையோட வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருந்தாலும், பை அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் வேல்யூ தான், பை அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் எடுத்திருந்தா அகெயின் நமக்கு என்ன கிடைக்கும், சீரியஸ் வந்து பாசிட்டிவ் சீரியஸாக தான் கிடைக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ரெக்வயர்டு சீரீஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ். ஸோ நீங்கள் 0வும் πயும் நீங்கள் கண்டினியூட்டி பாயிண்டாக எடுத்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்க இந்த கூடிய ரெக்வயர்டு சீரீஸில் நமக்கு என்ன கிடைக்காது, நமக்கு ரெக்வயர்டு டேர்ம் என்ன கேட்டிருக்காங்க, ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் டேர்ம்ல கிடைக்காது. ஸோ வேற என்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கண்டினியூட்டி பாயிண்ட். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் கண்டினியூட்டி பாயிண்ட் தான், எந்த பாயிண்ட் வேணாலும் கண்டினியூட்டியாக தான் இருக்கும். நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், போட் x is equal to π/2 in between the middle of the point எடுத்துக்கிறோம். இதோட ஆவரேஜ் பாயிண்ட் இப்போ 0வும் இதை இப்போ ஆவரேஜ் எடுத்துக்கணும்னா வரும், 0வும் π ஆட் பண்ண போகிறோம், டிவைட் பை 2னா 2 பாயிண்ட் ஆவரேஜ் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன அர்த்தம், 0 + πனா π/2னா தட் இஸ் π/2. இந்த மிடில் ஆஃப் பாயிண்ட் வந்து கண்டினியூட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு இந்த ரெக்வயர்டு சீரிஸ் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. இப்போ f(x)க்கு நமக்கு தெரியும் இல்லையா, f(x)ங்கிறது என்ன தெரியும், x into π minus x which is equal to required series நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, pi square divided by 6 minus 4 into cos 2x divided by 2 square plus cos 4x divided by 4 square plus cos 6x divided by 6 square plus etc etc. இந்த டேர்ம் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம சீரிஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கிறது பார்த்துக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம், π/2 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணுங்க பார்க்கலாம். π/2 into π minus π/2 which is equal to pi square divided by 6 minus 4 into இப்போ டேர்ம் அப்ளை பண்ணுங்க, π/2 அப்ளை பண்ணலாம். அப்போ டேர்ம் என்ன cos என்ன வரும் 2 into π/2னா தட் இஸ் πன்னு வரும் இல்லையா. இந்த 2 நலிஃபைட் பை மட்டும் தான் டேர்ம் இருக்கும். பையோட cos பையோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், -1. இப்போ -1 divided by 2 square -1 divided by 2 square plus x-க்கு ரீப்ளேஸ் π/2 னு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 2π ஆயிடும் இல்லையா. 2π அப்படிங்கிறது 0க்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ தட் இஸ் cos 0 டிகிரியோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு, ஆக்சுவலி 1 தெரியும். இப்போ 1 divided by 4 square again plus cos 6x. அப்போ π/2 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், x-க்கு π/2னா தட் இஸ் 3π. அதாவது 3π அப்படின்னா தட் இஸ் πக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா. அப்போ அதோட வேல்யூ என்ன இருக்கும், -1 தான், டிவைட் பை 6 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். π/2 மைனஸ் π அப்படி πலேருந்து π/2 போச்சுன்னா ரிமைனிங் ஒரு π/2 இருக்கும். π/2 into π/2 தட் இஸ் π ஸ்கொயர் டிவைட் பை 4 நமக்கு கிடைச்சிருக்கும். π ஸ்கொயர் டிவைட் பை 4. ஸோ ரிமைனிங் ரிசல்ட்ஸ் என்ன இருக்கும், அகெயின் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரைட் சைடில் கூடிய π ஸ்கொயர் டிவைட் பை 6க்கு அதர் சைடுக்கு எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடுக்கு எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும், சைன் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா. ஸோ ரைட் சைட்ல இருந்து ஒரு டேர்ம் லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகும்போது சைன் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவ் தான் நெகட்டிவ், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ் கன்வெர்ட் ஆகும் இல்லையா. தட் இஸ் π ஸ்கொயர் டிவைட் பை 6 அப்படிங்கிறத மாறிடுது. இந்த பாசிட்டிவ் டேர்ம் இந்த சைடு வரும்போதுங்கிறது நெகட்டிவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. விச் இஸ் ஈக்குவல் டு -4 into -4 இந்த டேர்ம் இருக்கு அப்படியே தான் இருக்கு. இன்ட்டு டேர்ம் என்ன இருக்கு, -1 divided by 2 square plus 1 divided by 4 square minus 1 divided by 6 square plus etc etc. டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன தெரியும், டேர்ம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சீரிஸா இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம் எடுத்துட்டா என்ன டேர்ம் இருக்கும், உங்க எல்சிஎம் எடுத்துட்டா 6 and 4 எல்சிஎம் எடுத்துட்டா தட் இஸ் 12 கிடைக்கும் இல்லையா. 12 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க 12 கிடைக்கும். ஸோ 12 அப்படின்னா 3 4s are 12. அப்போ 3 π ஸ்கொயர்
மைனஸ் 2 பை ஸ்கொயர் இல்லையா 2 பை ஸ்கொயர் ஓகேங்களா which is equal to minus 4 into இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம் கவனிங்க இப்போ இந்த டேர்ம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் நமக்கு தகுந்த மாதிரி சீரிஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம்னா minus 1 divided by 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பாருங்க 1 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா 1 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் அதே மாதிரி பிளஸ் 2 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் பாருங்க 2 ஸ்கொயர் எப்படி எழுத போறோம் 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர் எழுதலாம் மைனஸ் 6 ஸ்கொயர் எப்படி எழுத போறோம் 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் எழுதலாம் இல்லையா பிளஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஓகேங்களா ஸோ இப்போ காமனாக நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் பாருங்க 3 பை ஸ்கொயர் மைனஸ் 2 பை ஸ்கொயர் தட் இஸ் பை ஸ்கொயர் டிவைட் பை 12 பை ஸ்கொயர் டிவைட் பை 12 ஓகேங்களா அப்புறம் நம்ம அந்த டேர்ம் நம்ம எடுத்துக்க போகிறோம் எல்சிஎம் இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டேர்ம் 4 இருக்கு இல்லையா டேர்ம் என்னத்துக்கு போகிறோம் ஆக்சுவலி 12 இருக்கு இல்லையா நமக்கு டேர்ம் ரிமைனிங் இருக்க டேர்ம் என்ன ஆகிடும் மைனஸ் 4 இருக்கு இல்லையா மைனஸ் 4 இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்லையும் நமக்கு என்ன காமனாக இருக்குது 2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா அந்த 2 ஸ்கொயர் டிவைட் 2 ஸ்கொயர் வந்து காமனாக வெளியே எடுத்துக்கிறோம் டிவைட் 2 ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுறது போகிறோம் காமனாக எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா காமனாக எடுத்துட்டோம்னா ரிமைனிங் நமக்கு டேர்ம் என்ன இருக்கும் மைனஸ் ஆல்ரெடி இங்கே நெகட்டிவ் டேர்ம் நெகட்டிவ் பாசிட்டிவ் நமக்கு சீரிஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு பாசிட்டிவ் இருக்கணும் இல்லையா ஸோ அதுலேருந்து காமனாக ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கலாம் அப்போ நெகட்டிவ் எடுத்துட்டு நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடுது இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் 1 டிவைட் பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் டேர்ம் எடுக்கும்போது ரிமைனிங் ஒரு நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்போ 2 ஸ்கொயர் ஆகிடுச்சு ப்ளஸ் ஆகிடும் அது நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவ் ஆகிடுது ப்ளஸ் 3 ஸ்கொயர் plus 1 divided by அப்போ again என்ன term வரும் minus 1 divided by 4 square plus etc etc ஓகேங்களா அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன term இருக்கு ஆக்சுவலி ஃபைனலாக நமக்கு 4 divided by 2 square டாலி 4 கேன்சல் ஆகிடுச்சா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 1 divided by 1 square minus 1 divided by 2 square plus 1 divided by 3 square minus 1 divided by 4 square plus etc etc இதோட ரிசல்ட்ஸ் என்ன தெரியும் நமக்கு pi square divided by 12 நமக்கு pi square divided by 12 தான் ஆன்சர் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா ஆன்சர் pi square divided by 12 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ இங்கே கொடுத்த டேர்மை நீங்கள் வேஸ்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதை விட நமக்கு டேரக்டாக என்ன பண்ணியிருக்கலாம் அந்த கொஷின்ஸ் பார்த்த உடனே சீரியஸ் எப்படி மேக் பண்ணாது கொடுத்துருக்க அந்த டேர்ம் கண்டினியூட்டி பாயிண்ட் இருக்குவா டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க கண்டினியூட்டி பாயிண்ட்ல வேல்யூ இருக்கா இந்த சீரியஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ 0 பையுங்கிறது கண்டினியூஸ் பாயிண்டாக இருக்குது இதில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ கிடைக்கல டிஸ்கண்டினியூட்டி ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை கண்டினியூஸாக இருக்கிறது தான் பாசிபிள் ஏன்னா கொடுத்துக்க இன்க்ளூடிங் வேல்யூவாக தான் இருக்குது இன்டர்வலோட வேல்யூஸ் எப்படி இருக்குது இன்க்ளூடிங் வேல்யூவாக தான் இருக்குது ஸோ டிஸ்கண்டினியூட்டி எடுத்துக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது ஸோ கண்டினியூஸ் பாயிண்ட்ல தான் நம்ம எடுத்தாகணும் ஸோ 0வும் பையும் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரெக்வயர்டு சீரியஸ் என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு பாசிட்டிவ் சீரியஸ் தான் கிடைக்கும் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க நெகட்டிவ் ஆல்டர்னேட்டிவ் சீரியஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கதால ஸோ 0 பை அப்படிங்கிறது ஒரு கண்டினியூட்டி பாயிண்டாக கன்சிடர் பண்ண முடியாது இன் பிட்வீன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அதாவது கண்டினியூட்டி பாயிண்டாக கன்சிடர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சீரியஸ் கிடைக்கும் அப்படின்னால எக்ஸோட வேல்யூ பை பை 2 நம்ம மீன் பண்ணிக்கிறோம் பை பை 2 நம்ம மீன் பண்ணிட்டு இது சீரியஸை ரெக்வயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்வயர்டு சீரியஸோட வேல்யூ ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடிஞ்சது தட் இஸ் pi square divided by 12 ஸோ இது சால்வ் பண்ணால் அட்லீஸ்ட் நீங்கள் 2 minutes ஆகுது வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு டேர்ம் கொடுத்த 1 ஸ்கொயர் டேர்ம்ல 1 divided by 1 square plus 1 divided by 2 square plus 1 divided by 3 square up to infinity இருக்க வரைக்கும் கூடிய சீரிஸோட வேல்யூ என்னவா இருக்கும் நம்ம சொல்லிட்டோம் அந்த சீரிஸோட வேல்யூ pi square divided by 6 அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் ஆகுதுன்னா ஒரு டேர்ம் ஹியூஜ் டேர்ம்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டேர்ம் இருக்கு ஆல்ரெடி சரி இப்போ நம்பர்ல நம்ம என்ன இருக்கும் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் இருக்கு ஸோ ஒன்லி ஏதாவது ஸ்கொயர் பண்ணும்போது ஆஃப் ஆஃப் த டேர்ம் கேட்கறதுனால இந்த சீரியஸ்ல ஆஃப் ஆஃப் த சீரிஸோட வேல்யூனால ஆஃப் pi square divided by 6ல இருந்து ஆஃப் வேல்யூ எடுத்து pi square divided by 12 அப்படிங்கிறது நம்ம ஈஸியா இன்டா மைண்ட்ல வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு ஈஸியாக அந்த சீரியஸ் கொடுத்த உடனே நமக்கு pi square divided by 12 அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா 2004 to 5 கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ரிமைனிங்லாம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் தியரி ஆஃப் டேரக்ட் கொஸ்டின் நடந்துன்னு பார்க்கலையா நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் 2006 to 7 கொஸ்டின் பார்க்கலாம் 2006 to 7ல அகாடமிக் பீரியட்ல இது வந்து 6 to 7ல மொத்தம் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபூரியர் சீரீஸில் மட்டும் இன் பிட்வீனில் ஒரு டைமில் 4 to 5 கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறமும் 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் 2010ல தான் நமக்கு அதிக கொஸ்டினாக ஃபூரியர் சீரீஸ் இருக்குது அதுக்கடுத்தது 19ல இந்த 2 இயரில் தான் மட்டும்தான் நமக்கு ஃபூரியர் சீரீஸில் அதிக கொஸ்டினே நமக்கு ரைஸ் ஆயிருக்கு
அந்த மாதிரி 2006 to 7ல் எத்தனை கொஷினா 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 கொஷினில் ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் இந்த கொஷின் மட்டும்தான் ப்ராப்ளமாக நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 9 கொஷினுமே டைரக்ட் கொஷின்ஸ் தான். இந்த 9 கொஷின்ஸ் என்னென்னது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கோத்ரூ பண்ணிடுறேன், ஓரளவு சொல்லிடுறேன். அது என்னென்ன கொஷின்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஃபூரியர் சீரீஸ் கொடுத்துட்டு அப்போ அது ஒரு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. இன்டர்வல் கொடுத்துட்டு அந்த இன்டர்வலில் ஃபூரியர் சீரீஸோட கோஎபிஷியன்ட்டோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஒரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபூரியர் கோஎபிஷியன்ட்டோட ஃபார்முலா. தட் இஸ் ஏஎன்னுக்கும் பிஎன்னுக்கும் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சர்டைன் இன்டர்வல்ல ஏஎன்னுக்கும் பிஎன்னுக்கான ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அது ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா? 6 to 7ல் 10 கொஷின்ல இது ஒரு கொஷின். அனதர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாசிபிள் ஐடென்டிட்டி. அதாவது பாசிபிள் ஐடென்டிட்டி கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ஸ்கொயர் பண்றோம் இல்லையா, பாசிபிள் ஐடென்டிட்டி தெரியும் இல்லையா, பாசிபிள் ஐடென்டிட்டியை கொஷின் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா ஏஎன் ஸ்மால் ஏஎன் கேபிட்டல் ஏஎன் ஸ்மால் பிஎன் கேபிட்டல் பி ஏ நாட் ஏஎன் அந்த ஏ நாட் கேபிட்டல் ஏ நாட் ஸ்மால் ஏ நாட் இந்த டேர்மை ரெண்டு டேர்மை ஸ்கொயர் பண்றோம் இல்லையா, அந்த டேர்மை அந்த கோஎபிஷியன்ஸை வேரி பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றது பேஸில் நம்ம பாசிபிள் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி வர கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பாசிபிள் ஐடென்டிட்டியில் இது ஒரு கொஸ்டின், இது ஒன்று. நெக்ஸ்ட் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக்ல நம்ம பார்த்துருப்போம் தீட்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. தீட்டா ஃபங்க்ஷனோட ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இல்லையா, தீட்டா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√θ ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தீட்டா ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி தீட்டா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பாசிபிள் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது நமக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா சம் ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருப்போம், நமக்கு மெட்டீரியல் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரிசல்ட்ஸ்னு ஒன்று ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொடுத்த அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனில் அந்த இன்டர்வல்ல அந்த லெபெக் இன்டெகிரபிளா கான்வல்யூஷன் தியரம் எக்ஸிட் ஆகாதா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரிசல்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட லாஸ்ட் பாய்சன் சமேஷன் ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தோம். அந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாய்சன் சமேஷன் ஃபார்முலா, தீட்டா ஃபங்க்ஷன்ஸ், அந்த கன்வல்யூஷன்ஸோட ரிசல்ட்ஸ் அண்ட் பாசிபிள் ஐடென்டிட்டி, ஃபூரியர் சீரியஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? இது 5 கொஸ்டின் ஆயிடுச்சா? இது ஒரு 6 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ப்ரெஜர்ஸ் தியரம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரெஜர்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரெஜர்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு தியரம் இன்னொரு தியரம் கேட்டிருக்காங்க. ஜோர்டான் பேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தியரம் கேட்டிருக்காங்க. அன்னோன் தியரம், நேம்டு தியரம் கிடையாது, ஒரு இன்னொரு தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைரக்டாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்ச உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி சில ஃபியூ கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் டெஃபினேஷனையும் நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கிளியராக நம்ம என்ன பண்ண கொஸ்டினை ரீட் பண்ண உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய 2006 to 7ல் ஃபூரியர் சீரீஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்துருப்போம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன்லாம் நம்ம ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சொல்யூஷன். ஸோ இந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபூரியர் சீரியஸ் இந்த கொடுத்துக்க ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபூரியர் கொஸ்டின் ரீட் பண்ண பாருங்க. தி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 1 இருக்கும்போது வேல்யூ 1, எப்போ வேல்யூ 1 இருக்கும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஏவை விட கம்மியாக இருக்கும் போது, மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் ஏவா இருக்கும் போது அதோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும் அப்படிங்கிறது கொஸ்டினை ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். தி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா, தி ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா,
ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் ஃபூரியர் அப்படிங்கிறதுனால எஃப் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான சிம்பிள் எஃப் அப்படி இருக்கும். ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் என்ன ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி என்ன பண்ண வரும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலாவில் நம்ம எஸ் பண்ணி தான் பேஸ் பண்ணி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் பேராமீட்டர் அந்த பேராமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க பீன்னு சொல்லி பேராமீட்டர் அப்படிங்கிறதுனால அவன் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பீன்னு சொல்லியிருக்கான். நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம எஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எஸ்லேயே சொல்லலாம் அது பேராமீட்டர் தானே. எஸ் அண்ட் பி எல்லாமே ஒன் ஆஃப் தி பேராமீட்டர் தான், அதனால ப்ராப்ளம் கிடையாது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் எஃப்எஸ் அப்படி சொல்லுவோம். ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இப்படி தான் படிச்சு கொண்டதுனால இதை நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எஃப்எஸ் is equal to ஃபார்முலா என்ன தெரியும் இல்லையா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா 1 divided by root 2 ரீகால் பண்ணிக்கோங்க. f of x is equal to என்ன சொல்லலாம் 1 divided by root 2 pi integral over minus infinity to plus infinity to plus infinity f of x into e power isx into dx. This is formula for the Fourier transform. இதுதான் Fourier transform கான ஃபார்முலா. இந்த Fourier transform ஃபார்முலால நமக்கு கொடுத்த இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா. பாத்துக்கோங்க இது எப்படி டிஃபைன் பண்ண போறோம் பாருங்க. So fs is equal to 1 divided by root 2 pi. ஓகேங்களா. இந்த இன்டர்வலை நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போறோம். இன்டர்வலை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போறோம்? ஃபங்க்ஷன் எப்ப டிஃபைன் ஆயிருக்கு மாடுலஸ் ஆஃப் x ஓட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தென் ஆர் எப்படி சொல்லிருப்போம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தென் எப்படி சொல்ல போறோம் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தென் a அப்படினா அப்போ x ஓட வேல்யூ எதுல இருக்கு x ல இருந்து பிளஸ் a ல இருந்து மைனஸ் a வரைக்கும் தான் வேல்யூ லை ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூல என்ன ஆயிடுச்சு நம்ம அதர வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க கிரேட்டரா இருக்கும்போது ஜீரோவா இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கும் மைனஸ் a டு பிளஸ் a ல மட்டும் தான் வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. சோ இத நாம பேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா. சோ அந்த இன்டர்வலை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்க போறோம். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம் மைனஸ் a டு பிளஸ் a இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா. இன்டர்வலை 3 ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் a ஓகேங்களா. f of x into e power isx into dx plus நெக்ஸ்ட் இன்டர்வலை 3 ஆ ஸ்ப்ளிட் பண்ண பாருங்க. இன்டர்வல் இப்படி இருக்கா இன்டர்வல் இப்படி இருக்கு இல்லையா. சோ நமக்கு இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இங்க மைனஸ் a டு பிளஸ் a வரைக்கும் தான் வேல்யூ உங்களுக்கு டிஃபைன்ட் ஆயிருக்கு. இங்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா. தி என்டையர் ரிசல்ட் இதுதான் சீரியஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன ரிசல்ட்ஸ். இதை நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன ஆகிடும் ஆக்சுவலி இந்த டேர்முக்கு நமக்கு டிஃபைன் பண்ணல ஜீரோ ஆகிடும். இங்கே என்னது ஜீரோ ஆகிடும். ஓகேங்களா. அதுதான் நம்ம இங்கே இந்த டயக்ராமேட்டிக்கில் சொல்லியிருக்கேன். இங்கே ஃபார்முலா எழுத போகிறோம். இப்போ மைனஸ் ஏ பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஏ வரைக்கும் நமக்கு எழுதியாச்சு இந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மைனஸ் ஏ டு பிளஸ் ஏ பிளஸ் ஏல எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் பிளஸ் ஏ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா இது ரெண்டு ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன ஆகிடும் இந்த டேர்மும் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு 1 divided by root 2 pi என்ன இருக்கு minus a2 plus a f of x into e power isx into dx எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ பாருங்க f of x ஓட வேல்யூ எனக்கு minus a2 plus a ல வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க minus a2 plus a ல மட்டும் தான் 1 ரிமைனிங்ல 0 ஆகும். அப்போ f of x ஓட வேல்யூ 1 னு கொடுக்கிறோம். f of x க்கு 1 கொடுக்கும்போது என்ன ஆகும் f of x இங்க 1 into e power isx தான் கிடைக்கும். அப்போ 1 divided by root 2 pi அப்போ என்ன இருக்கும் minus a2 plus a e power isx into dx. ஸோ கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் ஆட் ஈவனான்னு சொல்லணும்னா இது ப்ராப்பர்ட்டி இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி 2 இன்ட்டு எழுதலாம். இது எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிறனால ஆட் ஈவன் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாததுனால டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இது பாருங்க கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஈவனாக இருந்ததுன்னா இது என்ன பண்ணிக்கலாம் ஆடாக இருந்தால் வேல்யூ என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ஈவனாக இருந்ததுன்னா 2 இன்ட்டுன்னு எழுதியிருக்கலாம். ப்ராப்பர்ட்டி 2 இன்ட்டு எழுதியிருப்போம். இது நம்மள இங்கே ஜட்ஜ் பண்ண முடியாதனால எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிறனால ஜட்ஜ் பண்ண முடியாதனால இதை நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 1 divided by root 2 pi ஓகேங்களா 1 divided by root 2 pi. இப்போ இந்த டேர்ம் எப்படி இருக்கு பாருங்க எழுதலாம். இது எப்படி எழுத போறோம் பாருங்க.
இன்டகிரேட் பண்ணுங்க பார்க்கலாம். e பவர் isx e பவர் x இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் x தான் இருக்கும். x பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணோம். ரிமைனிங் இருக்கலாம் கான்ஸ்டன்ட். ஸோ மல்டிபிள் பண்ணனா அது டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேட் பண்ணனா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணலாம் இல்லையா, e பவர் isx டிவைட் பை is. ஸோ எக்ஸை தாண்டி ரிமைனிங் இருக்கலாம் கான்ஸ்டன்ட் is தான் இருக்கு. அப்போ லிமிட் என்ன இருக்கு, -a to +a -a to +a. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 டிவைட் பை √2 பை. இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம் இல்லையா, அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்க, லிமிட்ஸ் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக ஏன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், e பவர் isa மைனஸ் இது is அப்படிங்கிறது அப்படி சைலண்ட் அப்படியே தான் இருக்கும். அப்போ e பவர் -isa டிவைட் பை is இருக்கு. நமக்கு ஆல்ரெடி இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க, e பவர் x e பவர் ix மைனஸ் e பவர் -ix டிவைட் பை 2i அப்படின்னா இதோட ஃபார்ம் sin x ன்னு எழுதலாம் இல்லையா, sin x கான ஃபார்முலா இல்லையா. ஸோ நமக்கு என்ன டேர்ம் மிஸ் ஆகுது, 2ங்கிற டேர்ம் இல்லை, அதனால 2ஆல மல்டிபிள் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ அதனால என்ன 2 டிவைட் பை √2 பை. அப்போ என்ன எழுதலாம், ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்கு பாருங்க, e பவர் isa மைனஸ் e பவர் -isa டிவைட் பை 2i இன்ட்டு s இன்ட்டு 1/s அப்படி சைலண்டா வச்சுக்கலாம், வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும், இதுக்கு தான் என்ன தெரியும், sin x நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். இப்போ இந்த 2 எப்படி எழுதலாம், √2 இன்ட்டு √2 எழுதலாம். இந்த √2 √π பிரிச்சிட்டோம் அப்படின்னா தட் இஸ் என்னத்த டேர்ம் ஆகிடும், ரூட் டிவைட் பை பை, ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பைங்கிற ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இன்ட்டு அகெயின் இந்த டேர்மோட வேல்யூ என்ன தெரியும், sin sa divided by s, sin sa divided by s. இப்போ Fourier transform ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, s அப்படிங்கிறது பாராமீட்டர், அது நீங்க s அப்படிங்கிறது ஒரு பாராமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லையா, பாராமீட்டர் நம்ம எப்படி வேணாலும் லெட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா என்ன வரும், fp அப்படிங்கிற பாராமீட்டரை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா டேர்ம் என்ன ஆகிடும், √2 டிவைட் பை பை என்ன வரும், sin pa டிவைட் பை p. இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். இந்த ஆன்சர் எங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா. ஸோ ஆன்சர் 4th one இஸ் கரெக்ட். என்ன பண்ணிக்கலாம், 4th ஆப்ஷன் இஸ் கரெக்டாக நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குதுன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் தான் லை ஆகுது அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எங்கே வேல்யூஸ் டிஃபைன் ஆகுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்டெகிரேட் பண்ணி லிமிட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா ரிசல்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ரிசல்ட்ஸ் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இதுதான் நமக்கு ஜென்ரல் ரூல். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு இது மட்டும்தான் ரூல். ஓகேங்களா, இந்த ரூல் அப்படி யூனிஃபார்மாக எனி கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நம்ம டேரெக்டாகவே அப்ளை பண்ண போகிறோம். இந்த ரூலை மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எங்கே வேரி ஆகும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். அதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ 4th இந்த கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் இருக்கு, 4th one இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ 2006 to 7 கேட்ட 10 கொஸ்டின்ஸில் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் இது மட்டும்தான். ரிமைனிங் இருக்க தியரி கொஸ்டின்ஸ் என்னென்ன டாப்பிக்கில் இதை கேட்டிருக்கான்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் இந்த இயர்க்கான டிஸ்கஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக 6 to 7 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது 11 to 12 தான் திரும்ப கண்டக்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்பி. 2011 to 12 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். 11 to 12 எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 7 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2011 to 12 7 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபோரியர் சீரிஸ் தேர்ட் யூனிட்ல மட்டும் நமக்கு 7 கொஸ்டின்ஸ். அந்த 7 கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 கொஸ்டின்ஸ், அதாவது 4 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரிமைனிங் 3 கொஸ்டின்ஸ் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, 4 கொஸ்டின்ஸ் நம்மள 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இது பார்க்க போகிறோம். அண்ட் செகண்டில் நமக்கு என்ன, அது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தியரியாக கேட்ட அந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, அந்த தியரியாக கேட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறோம். அதில் தியரியாக கேட்ட கொஸ்டின் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, -π to +πங்கிற ஒரு இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷன் -π to +5 அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் சொல்ல முடியலையா. அந்த இன்டர்வலில் ஃபங்க்ஷன் வந்து ஓகேங்களா,
ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் -π to +5ல f of x அப்படிங்கிறது x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. f of x அப்படிங்கிறது x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் -π to +5ல ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும் இல்லையா? ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஆடா ஈவனா f of xங்கிறது ஆடா ஈவனா நம்ம சொல்ல முடியும் இல்லையா? ஷுவரா சொல்ல முடியும். f of x இஸ் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். x அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்ச விஷயம். ஆட் ஃபங்க்ஷன்ல bn ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அது மட்டும் தான் வேல்யூவா இருக்கும். a0 an ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி 0. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன இருக்கும்? ஆட் ஃபங்க்ஷன்னா bn மட்டும் தான் வேல்யூ இருக்கும். a0 to an என்னவா இருக்கும்? 0 இருக்கும். क्वेश्चन நம்ம அதை தான் கேட்டிருக்காங்க. a0 or an ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டுட்டு அதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன ஆயிடும்? 0 அப்படிங்கிறத நம்ம சொல்ற மாதிரி ஆன்சர் இருந்தது. அந்த क्वेश्चन ஒரு क्वेश्चन இருக்கு. இன்னொரு क्वेश्चन டைரக்ட் क्वेश्चன்ல இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அதே இன்டர்வல் -π to +5ல ஃபூரியர் சீரிஸ் இருக்கு இல்லையா? ஃபூரியர் சீரிஸோட ஃபார்முலா, சீரிஸோட எக்ஸ்பேன்ஷன் ஃபார்முலா. Fourier series expansion formula எப்படி இருக்கும்? For example, f of x is equal to a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx. ஏன்னா பைல தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால nx தான் எடுத்துக்க போகிறோம். l இருந்துன்னா n pi x divided by l போட்டிருப்போம். நமக்கு என்ன பைல கொடுத்ததுனால nx ஓட ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். plus summation n is equal to 1 to infinity bn sin nx. bn sin nx அந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் a0 தெரியும், an தெரியும், bn தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அது ஒரு டேரக்ட் கொஷின்ஸ், அது ஒரு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இந்த கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிமைனிங் ப்ராப்ளம் பேஸ் பண்ணதாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது, ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், if f of x 11 to 12 TRBல கேட்ட கொஸ்டின் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். if f of x is equal to x square, if f of x is equal to x square, இன்டர்வல் என்ன கேட்டிருக்காங்க? -π to +π, -5 less than or equal to x less than or equal to pi, then the value of the Fourier coefficient, then the value of the Fourier coefficient a0 is, then the value of the Fourier coefficient a0 is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் எப்படி, நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் தான் ஷார்ட்டாக போட்டுடலாம். ஷார்ட்டாக ஒரு நிமிஷத்தில் போட்ட முடியும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறது எலாபரேட்டாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக டக்குன்னு போடுற வரைக்கும் இருக்கணும். ஸோ -π to +5 அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம். கொடுத்துருக்கிறது என்னது? ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் சொல்லலாம். கொடுத்துருக்கிறது ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம். ஸோ கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? கிவன் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? f of x is equal to x square அப்படிங்கிறது என்ன இருக்குது? கிவன் ஃபங்க்ஷன் f of x is equal to x square. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்? is even function. ஈவன் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்? ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்ன வேல்யூ இருக்கும்? a0 அண்ட் an-க்கு வேல்யூ இருக்கும். அண்ட் bn ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகிடும்? 0 ஆகிடுச்சு. இப்போ இதோட இதுக்கு மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இருக்கும் a0 an-க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். bn ஆட்டோமேட்டிக்லி 0 அப்படிங்கிறது. ஏன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? ஈவனாக இருக்குது. எது ஈவனாக இருந்தால் மட்டும் ஃபங்க்ஷன் ஈவனாக இருந்தால் மட்டும் சொல்லிட முடியாது. அது இந்த இன்டர்வல்ல இருந்தால் இருக்கும். -π to +, இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் -π to +π, -l to +l இந்த டேர்ம்ல இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஃபங்க்ஷன் ஆடா ஈவனாக தெரிஞ்சதுன்னா அது சொல்ல முடியும். ஜென்ரலாக 0 to 2π 0 to 2l இருந்ததுன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ஈவனாகவே இருந்தாலும் என்னவா இருக்க முடியாது? அதில் வேல்யூ 0ன்னு எதையும் நாங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இன்டர்வல் தான் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபோரியர் சீரிஸ் இன்டர்வல் தான். இந்த இன்டர்வலை தான் ஃபங்க்ஷனை ஜட்ஜ் பண்ண முடியும். அதுதான் ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம் சொல்ல முடியும். ஸோ -π to +πல நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியுன்றதுனால நான் அது ஈவன் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். அதில் a0ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. பையில தானே கொடுத்துருக்காங்க. அப்போ சீரியஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட்டு f of x is equal to சீரியஸ் எப்படி இருக்கும்? a0 divided by 2 plus summation n is equal to 1 to infinity an cos nx plus summation n is equal to 1 to infinity bn sin nx. ஸோ a0 an bn அப்படிங்கிறதா ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதில் டேர்ம் என்ன ஆகிடும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த டேர்ம் ஆக்சுவலி 0 ஆகிடும். இந்த சீரியஸில் இந்த டேர்ம் ஆக்சுவலி 0 ஆகிடும்.
ரிமைனிங் இந்த 2 டேர்ம் தான் இருக்கு. நமக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ நாட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ தேர்ஃபோர் ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதலாம் இல்லையா, ஏ நாட்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ -π to +π அப்படின்னா இன்டர்வல் என்ன இருக்கும், 1/π இன்டெக்ரல் ஓவர் -π to +π f of x dx, f of x dx. அதுதான் ஃபார்முலா, ஏ நாட்டுக்கான ஃபார்முலா. ஏ நாட் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஏ நாட் அப்படிங்கிறது கேட்கலாம் இஸ் இனிஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்கலாம், இனிஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏ நாட்னு கேட்கலாம், இல்லை ஆவரேஜ் டேர்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ்ன்னு கேட்டாலும் ஏ நாட் தான் சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், a0/2. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ்ன்னு கேட்டானா அப்போ a0 கண்டுபிடிச்சு அது 2ஆல் டிவைட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ்ன்னு கேட்கறானா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ், ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னா a0 தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ a1க்கு ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்னா அது a0, ஃபர்ஸ்ட் இருக்க கோஎஃபிஷியன்ட் a0 தான் சொல்றது. ஓகேங்களா, அது ஆவரேஜ்னு சொல்லுவாங்க, ஒரு சில டைம்ல ஆவரேஜ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு a0 டேரெக்டாக கொஸ்டினை கேட்டிருக்காங்க, a0 அப்படிங்கிறதுனால நம்ம as usual தெரியும் இல்லையா, 1/π இன்டெக்ரல் ஓவர் -π to +π f of xங்கிறது நமக்கு தெரியும் x² dx. இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் ஆடா ஈவனா சொல்ல முடிஞ்சதுன்னா இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண முடியும். ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, ஈவன் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம், ஸோ இன்டெக்ரல் ஓவர் a to b சாரி -a to +a f of x dx. ஃபங்க்ஷன் ஈவனா இருந்ததுன்னா எப்படி எழுதலாம், 2 × 0 to a f of x dx அப்படிங்கிற இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டியை நம்மளால அப்ளை பண்ண முடியும். இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதை நாங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ என்ன எழுதிக்கலாம், 2/π இன்டெக்ரல் ஓவர் 0 to π x² dx எழுதலாம் இல்லையா. ஸோ 2/π இன்டெக்ரல் பண்ணலாம் இல்லையா, x² இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, பவர் இன்க்ரீஸ் ஆகலையா, x³/3 லிமிட் 0 to π, லிமிட் என்னது 0 to πன்னு சொல்லியாச்சு. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, 2/π அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க, பார்க்கலாம் பைன்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், தட் இஸ் π³/3 மைனஸ் லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது டோட்டலி 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ரிசல்ட்ஸ் 2/π இன்ட்டு π³/3. ஸோ டினாமினேட்டரில் ஒரு பை டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ டினாமினேட்டருக்கு ஒரு பை டேர்ம்ஸ், நியூமினேட்டருக்கு கியூப்லேருந்து ஒரு டேர்ம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, லிசன் 2π²/3 தட் இஸ் a0. ஸோ இனிஷியல் ஆஃப் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் டேர்ம் a0ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, 2π²/3. 2π²/3 ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, இட்ஸ் a second option. இஸ் a second option நமக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். இதே டைப்ல தான் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கேட்டுட்டு இதே இன்டர்வல்ல a0ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே இயர்ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதே இன்டர்வல்ல எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, f of x ஓட வேல்யூ எக்ஸ்ன்னு கேட்டா அப்போ a0ஓட வேல்யூ என்னவாயிடும் பாருங்க, a0ஓட வேல்யூ ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ஆட் ஆயிடுமா, இதே இன்டர்வல்ல ஃபங்க்ஷனோட வேல்யூ ஆட் ஆகுதுன்னா a0ஓட வேல்யூ என்னவாயிடும் உங்களுக்கு 0ன்னு ஒரு ஆப்ஷன், அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் கரெக்ட் ஆன்சர்ஸ். பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பார்க்கணும். நீங்க கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன பண்ணணும், கொஸ்டினை ஃபுல்லாக ரீட் பண்ண உடனே இன்டர்வல் பார்க்கணும், ஃபங்க்ஷன் பேஸ்டு இன்டர்வலாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷன் பேஸ்டு இன்டர்வலாக இருந்தால் ஆட் அண்ட் ஈவனாக நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுலேருந்து நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம் ப்ராப்ளத்தை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஈஸியாக நம்ம வேல்யூவை கல்குலேட் பண்ணிக்கலாம். இதே கொஸ்டின் எக்ஸாக இருந்ததுன்னா நமக்கு என்னவா இருக்கும், எக்ஸாக இருந்ததுன்னா இதே இன்டர்வல் எக்ஸாக இருந்ததுன்னா a0ஓட வேல்யூ என்னவா இருக்கும், நமக்கு 0 அப்படிங்கிற வேல்யூ தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ a0 அப்படி கால்குலேட் பண்ணியிருந்தா a0க்கான ஃபார்முலா a0 = 1/π f of x into cos nx dx அப்படின்னு எழுதிட்டு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கேட்டிருந்தாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2011 to 12th இயர்பியில் நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் அனதர் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, if Fourier fs அப்படின்னா Fourier சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் கொடுத்தாவே என்னது, அந்த இதுதான் ஃபங்க்ஷன் அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன் இதுதான் ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது என்ன டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ங்கிறதுனால இந்த கேபிட்டல் எஸ்ன்னு கொடுத்துரும். அந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் 2 கேட்டகரி இருக்குது, சைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கொசைன் டிரான்ஸ்ஃபார்மா சைன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம், எஸ்ங்கிறா சைனு, சினா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். இப்போ 1/√x ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்.
சிம்பிள். நம்ம இது நான் இதுக்கான ரிசல்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபார்முலா எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா டேரெக்டாகவே இது எப்படி ஆன்சர் பண்ணிங்கிறது சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம், இந்த ஃபார்முலா எதுலேருந்து நம்ம கொண்டு வந்தோன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு 2 ஃபார்முலா நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 2 ஃபார்முலா பார்த்துக்கலாம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு 2 ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் n minus 1. ஓகேவா? எக்ஸ் பவர் n minus 1. எக்ஸ் பவர் n minus 1 அப்படி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் n minus 1 அப்படின்னா தட் இஸ் ஆல்ரெடி தெரியும். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா 1/√2π அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும். நமக்கு இதுல கொசைன் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ண போறோம்? √2/π ஆட் பண்ண போறோம். √2/π இருக்கு. √2/π அப்படிங்கிறது காமனா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்கா? கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ காமா ஆஃப் n டிவைட் பை s பவர் n இன்ட்டு இங்க கொசைன் அப்படிங்கிறதுனால காஸ் டர்ம்ஸ். ஸோ காஸ் n/2. திஸ் இஸ் ஃபார்முலா ஆர் ரிசல்ட்ஸா கூட வச்சுக்கோங்க. ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம், அதில் இருக்கு பார்த்துக்கோங்க. அகெயின் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் பவர் n minus 1 இருந்தது அப்படின்னா தட் இஸ் √2/π gamma of n divided by s power n into sin transformனா sin term வரும். sin of n/2 ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 2 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சைன் டிரான்ஸ்ஃபார்ம்னா நம்ம எந்த ஃபார்முலா சூஸ் பண்ண போகிறோம்? செகண்ட் ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிறது அந்த ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். எஃப்எஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் பவரில் கொடுக்கல இல்லையா? இந்த டேர்மை நாம அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அந்த டேர்மை நாம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்க. எக்ஸ் பவர் n/2ங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ n/2ன்ற ஃபார்ம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க அந்த ஃபார்மை நம்ம எழுதிக்கலாம். fs of 1/√x இருக்கு. √x அப்படின்னா அதை நம்ம என்ன எழுதலாம்? x பவர் 1/2 எழுதலாமா? x பவர் 1/2 எழுதலாம். ஸோ இதையே நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவ் எழுதலாம்? fs of இங்க டினாமினேட்டர் நியூமரேட்டர் இருந்து டினாமினேட்டருக்கு போகும்போது பவர்ல சைன் சேஞ்ச் ஆக சொல்லியிருக்கோமா? இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வரும்போது அப்ப டேர்ம் என்ன ஆயிடும்? எக்ஸ் ஆயிடும். இங்க பவர் என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? நியூமரேட்டர் வரும்போது என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆயிடும். 1/2. அப்போ எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் பவர் -1/2 சொல்லுமா? இப்போ நமக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஆக்சுவலி n-1 இருக்கு இல்லையா? n-1 இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதலாம்? n-1னா எப்படி எழுதலாம்? n-1 ஆக்சுவலி எக்ஸோட பவர் நமக்கு -1/2 எழுதிருக்கும். அப்போ என்னக்கு மேல என்ன கொடுத்தா ஆக்சுவலி இங்க இருக்கும்? 1 பாருங்க 1/2 -1 எழுதலாமா? 1/2 -1 எழுதினா என்ன இருக்கும்? 1/2 -1 1/2ங்கிறது ஹாஃப்ங்கிறது பாசிட்டிவ், -1 போகும்போது -1/2 கிடைக்குமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மை நம்ம எப்படி எழுத போறோம்னா fs of x பவர் 1/2 -1 1/2 -1 நம்ம எப்படி எழுதலாம்? -1/2 வருமா? இப்போ இந்த ஃபார்மை நம்ம இந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோம். இந்த ஃபார்முலாவை அந்த ஃபார்முக்கு மாத்தியாச்சா? அப்போ என்னக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குங்க? என்னக்கு பதிலாக நமக்கு என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. இதே ஃபார்முலாவை இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டோமா? கொடுத்துருக்க கொஸ்டின் கிவன் கொஸ்டின் மாத்திட்டோமா? இப்போ இங்க என்னக்கு பதிலாக என்ன இருக்கு? இப்போ n is equal to 1/2 நம்ம கொடுத்துடலாமா? அப்போ n let n is equal to 1/2 n equal to 1/2 நமக்கு n மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதுல என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் எழுதலாம் இல்லையா? சாரி சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/√x which is equal to ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? √2/π gamma of n க்கு மேல என்ன இருக்கு? 1/2 gamma of
1 by 2 divided by s power n-க்கு பதிலா 1 by 2. ஓகேங்களா? இன்ட்டு என்ன சொல்ல sin transform அப்படின்னா sin of n-க்கு பதிலா என்ன இருக்கு? 1 by 2 into pi divided by 2. That is இது எப்படி சொல்லலாம்? pi by 2 சொல்லலாமா? pi by 2 by divided by 2. So இது எப்படி சொல்லலாம்? root of 2 divided by pi gamma of 1 by 2. gamma ஃபங்க்ஷன்ல பார்த்திருப்போம். gamma of 1 by 2 ஓட வேல்யூ என்னன்னு படிச்சிருப்போம். நம்ம ஆல்ரெடி ரிசல்ட்ஸ்ல பார்த்திருப்போம். gamma of 1 by 2 that is equal to root pi அப்படின்னு படிச்சிருப்போம். gammaல நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். இதுல gamma of half ஓட வேல்யூ என்னது? root pi. இப்போ gamma of ஓட வேல்யூ என்னது? root pi divided by இது என்னது? 1 by 2 னா என்னது? root s ன்னு எழுதலாம் இல்லையா? so sin இங்க என்ன வரும்? sin pi by 2 by 2 னா that is pi by 4 எழுதலாம் இல்லையா? that is pi by 4 root of 2 divided by pi. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸ்ப்ளிட் அப் பண்ணி எழுதிக்கோங்க. ரூட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். root 2 divided by root pi into root pi divided by root s into sin pi by 4 ஓட வேல்யூ என்ன தெரியும்? sin 5 by 4 னா that is 45 டிகிரியா? sin 45 degree ஓட வேல்யூ that is 1 divided by root 2 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் லோயர் கிளாसेसல. சோ இதுல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்க பார்க்கலாம். இந்த root 2 டேர்ம் இந்த root 2 கேன்சல் ஆச்சு. இந்த root pi கேன்சல் ஆச்சு. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? 1 divided by root s. சோ இதாவது Fourier sin transform of 1 divided by root x ஓட வேல்யூ என்ன அப்படினா 1 divided by root s அப்படினு தான் நமக்கு கிடைச்சிருக்கும். இதே ஃபார்முலா தான், இதே டேர்ம் தான். பாருங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? இப்போ ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க? 1 divided by root s. எங்க ஆன்சர் இருக்கு பாருங்க? நமக்கு ஆன்சர்ல என்ன இருக்கு? D ஆப்ஷன் இஸ் கரெக்ட். கொடுத்திருக்கிறதுல D தான் நமக்கு கரெக்ட். சோ இந்த क्वेश्चनல நமக்கு Fourier sin transform இருக்கு. cosine இருந்தா என்ன வரும் சார் ரிசல்ட் அப்படினு கேட்கலாம் நீங்க. cosine இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இங்க அதே ஃபார்முலா தான் எழுதிருப்போம். இங்க cosine எழுதிருப்போம். cos ன்னு வந்திருக்கும். cos pi by 4 ஓட வேல்யூ அதே வேல்யூ தான் இருக்கும். root 1 by 2 தான். cos pi by 4 ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 1 by 2 தான். அப்போ again அதே ஃபார்முலா என்ன இருக்கும் இல்லையா? அப்போ fc of 1 divided by root x ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும் நமக்கு? 1 divided by root s தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்றதை விட இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு சிம்பிளை பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா சிம்பிள் இந்த ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. sin transform இருந்தாலும் cosine transform இருந்தாலும் 1 by x னா அந்த பாராமீட்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். x அப்படிங்கிறது s அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வேரியபிள் என்னங்கிறது அந்த இருக்க பாராமீட்டர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? sங்கிறது xங்கிறத s ஆ சேஞ்ச் பண்றோம் இல்லையா? அந்த அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப xங்கிறது s ஆ மாத்திட்டோம். ஓகேங்களா? ஈஸியா இப்ப ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? இப்ப ரிசல்ட்ஸ் ஈஸியா நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? அந்த ஃபார்முலா எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ் வேணும் இல்லையா? சோ இதே ஃபார்முலா தான் பாருங்க. இதே டேர்மை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். Fourier transform of 1 divided by root of mod x ஓட ரிசல்ட் என்ன அப்படின்னா mod x னா x அப்படிங்கிறது mod x னா நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கும். சிம்பிளிஃபிகேஷனுக்காக கொடுத்திருக்கோம். இப்போ 1 divided by root x னால 1 divided by root x 1 divided by mod root x. Fourier transformக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா again அதே 1 divided by root s தான் வேல்யூ வரும். அதே தான் இங்கேயும் வருது நமக்கு. அதே தான் தான் இங்கேயும் நமக்கு கிடைக்க போகுது. சோ இந்த ஃபார்முலால இருந்து தான் இதுல இருந்து தான் நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம ரிசல்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த Fourier ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணு ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டாவே ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஒன் Fourier டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னோம் இல்லையா? அந்த ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம ஒரு அவுட்லைனா பார்க்கலாம். பாருங்க ப்ராப்ளம் முடிஞ்சது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, எதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் நான் அவுட்லைன் கொடுக்குறேன். பாருங்க எப்படி வந்திருக்கு நம்ம மட்டும் அவுட்லைன் பார்க்கலாம். ப்ளீஸ் Fourier transform அப்படிங்கிற Fourier transform of 1 divided by root of mod x. இப்போ Fourier transformக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? Fourier transformக்கு ஃபார்முலா என்ன சொல்லிருப்போம்? Fourier transformக்கு ஃபார்முலா இது f of x னு வெச்சுக்கோங்க. f of x அத ஃபார்முலா என்ன சொல்லுவோம்? 1 divided by root 2 pi integral over minus infinity to plus infinity. நம்ம என்ன தெரியும்? f of x into e power isx into dx பார்த்திருப்போம் இல்லையா? பார்த்தாச்சு. அப்போ 1 divided by root 2 pi integral over minus infinity to plus infinity. f of x ஓட வேல்யூ நம்ம என்ன தெரியும்? 1 divided by root of mod x. e power isx நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்? e power x trigonometrical term எழுதலாம் இல்லையா? cos sx plus I
sin sx எழுதலாம் இல்லையா into dx. இப்போ ரியல் இமேஜினரி பிரிச்சுக்கலாம் இல்லையா 1 divided by root 2 pi. ஓகேங்களா ரியல் அண்ட் இமேஜினரி பிரிச்சுக்கோங்க பார்க்கலாம். இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்டு பிளஸ் இன்ஃபினிட்டி cos sx divided by root of mod x into dx plus integral over minus into plus infinity I வெளியே எடுத்துறோம் sin sx divided by root of mod x into dx. இப்போ பாருங்க இது root of mod x அப்படிங்கிறது ஈவன் காசுங்கிறது ஈவன் ஈவன் இன்ட்டு ஈவன்னா ஈவன் இதுக்கு வேல்யூ இருக்கும். இந்த sin sx ங்கிறது ஆட் ஃபங்க்ஷன் ஆட் இன்ட்டு ஈவன் அப்படின்னா அந்த டேர்ம் என்ன ஆகிடும் ஆக்சுவலி ஆட் ஆகிடும். ஆட் ஃபங்க்ஷனோட வேல்யூ எனக்கு சேம் கைண்ட் ஆஃப் இன்டர்வல் ஆட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு 0 ஆகிடும் நமக்கு தெரியும். ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் 1 divided by root 2 pi மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இன்டர்வல் ஈவனாக இருந்ததுன்னா என்ன எழுதிக்கலாம் 2 இன்ட்டு எழுதலாம் இல்லையா அப்போ 2 இன்ட்டு எழுதிக்கிறோம். இன்டெக்ரல் 0 to infinity அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு cos sx divided by root mod xங்கிறது எக்ஸாவே எழுதிக்கலாம். ஏன்னா இது இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ற வரைக்கும் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் root of 2 divided by pi கிடைக்கும் இல்லையா root of 2 divided by pi இருக்கும். இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity cos sx இருக்கு இல்லையா இது எப்படி எல்லாம் cos sx எழுதிக்கோங்க cos sx அப்போ x பவர் 1/2 இருக்கு இல்லையா மேலே வந்துரும்போது என்னாகும் x பவர் minus 1/2 into dx எழுதலாம் இல்லையா minus 1/2 into x எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க இன்டகிரேட் ஃபார்முலா பாருங்க இன்டகிரேட் ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம் root of 2 divided by pi integral 0 to infinity cos sx into x power n minus 1 எழுதலாம் இல்லையா n minus 1 that is 1/2 minus 1 எழுதலாம் that is dx. இதுதானே எழுதுவோம் என்னக்கு மேலே 1/2 இருக்கு இல்லையா. இப்போ இதோட இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படின்னா தான் இதோட இன்டெக்ரல் வேல்யூ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதோட இன்டெக்ரல் வேல்யூ root of 2 divided by pi இதோட இன்டெக்ரல் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் gamma of n divided by s power n இதோட இன்டெக்ரலோட வேல்யூ this is term of integral இந்த termோட இன்டெக்ரல் வேல்யூ இந்த termோட இன்டெக்ரல் வேல்யூ தானே சொல்லுவோம் gamma of n divided by s power n இந்த termக்கு s power n into cos இங்க cos தானே இருக்கு cos n pi by 2 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா இதுதான் நம்ம அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருப்போம். இப்போ எனக்கு பதிலாக நம்ம என்ன ஆக்சுவலி கொடுக்க போகிறோம் எனக்கு பதிலாக 1/2 கொடுக்கும்போது எனக்கு பதிலாக 1/2 கொடுக்கும்போது என்ன ஆகிடும் பாருங்க இதில் வரைக்கும் 1/2 காமா 1/2 ரூட் பை ஆகும் இந்த ரூட் பை கேன்சல் ஆகிடும் இதில் ஒரு 1/2 இருக்கும் எகெயின் இதில் என்ன கிடைச்சிருக்கும் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் இல்லையா அதே டிவைட் பை ரூட் எஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். எந்த டேர்முக்கு Fourier series of 1 divided by root of mod x டேர்முக்கு என்ன ரிசல்ட்ஸ் 1 divided by root s. ஸோ இதோட இன்டெக்ரலோட ஃபார்முலா அது இன்டெக்ரலோட ஃபார்முலா என்னது இன்டெக்ரல் 0 to infinity cos sx into x power n minus 1 into dx நான் ஃபார்முலா என்னது gamma of n divided by s power n cos n pi by 2 அப்படிங்கிறதா ஃபார்முலா. ஓகேங்களா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் Fourier டிரான்ஸ்ஃபார்மில் 1 divided by root x கொடுத்தாலும் சரி 1 divided by x கொடுத்தாலும் சரி சைன் டேர்ம் ஆர் கொசைன் டேர்ம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எது கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரும் 1 by x 1 by root x 1 by root x 1 by modulus of root x எது கேட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன இருக்கணும் மைண்டில் உங்களுக்கு 1 divided by root s x அப்படின்னாவே root s அப்படியே இங்கே பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மேஷனும் அதுதான் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அதுதான் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அதுதான். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ரிசல்ட்டும் அங்கே இருக்க பேராமீட்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணும். அங்கே எஸ் அப்படிங்கிறது எக்ஸ் அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா ஸோ அது சைனா இருந்தாலும் சரி கொசைனா இருந்தாலும் சரி இல்லை ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்தாலும் சேம் ரிசல்ட் 1 by root x அப்படின்னா 1 by root s தான் ஆன்சர். ஓகேங்களா ஸோ சிம்பிள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நம்ம அதே இயரில் 2011 to 12 தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். தேர்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க ரீட் தி கொஸ்டின் Fourier sin transform of Fourier sin transform of ஆல்ரெடி Fourier sin ன்னு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளையும் fs கொடுத்துட்டாங்க கொடுக்கலனாலும் ப்ராப்ளம் கிடையாது. Fourier ஒரு சில டைம் எப்படி கேட்கலாம்னா Fourier sin transform of e power ax ன்னு கேட்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க இதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும் கேட்டிருக்காங்க Fourier கொசைன்ல கேட்டிருக்காங்க ஆனா பட் இது 11 to 12 இல்ல இதுக்கு முன்னாடி இயர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா Fourier cosine transform of
e power ax is அப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க previous question. நம்ம 11 to 12 ல நம்ம என்ன பார்க்க போறோம்? Fourier sin transform of அப்படினு கொடுத்துட்டு ஆல்ரெடி கொடுத்துட்டதுக்கு அப்புறம் சிம்பல் என்ன கொடுத்திருக்காங்க? fs of e power ax is அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் Fourier sin and cosine transform அப்படினாவே நமக்கு அங்க கான்ஸ்டன்ட் என்ன டேர்ம் இருக்கும்? முன்னாடி என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும்? root of 2 divided by pi அப்படிங்கிறது காமனா இருக்கும். சோ root of 2 divided by pi அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. root of 2 divided by pi அப்படிங்கிறது இங்க மட்டும் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் ஈஸியா செலக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுதான் இருக்கு. அப்ப C தான் கரெக்டான ஆன்சரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ C தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறதுல மேபி அது சிம்பிளை பண்ணும்போது டேர்ம் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்றதுக்காக நான் அதை ஒர்க் அவுட் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இப்போ சி தான் ஆன்சரா இருக்கும், இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன். ஸோ Fourier sin transform. ஸோ ஃபார்முலா தெரியும், Fourier sin transform of f of x which is equal to ஃபார்முலா தெரியும். Fourier sin transform கான ஃபார்முலா root of 2 divided by pi integral over 0 to infinity f of x into என்ன கேட்டிருக்காங்க? sin transform அப்படிங்கிறதுனால sin sx into dx. sin sx into dx. This is a formula. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? இப்போ ரிசல்ட்ஸ் பாருங்க. root of 2 divided by pi integral 0 to infinity f of x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? e power minus ax. அப்ப e power minus ax into sin sx dx அப்படினா நமக்கு ஆல்ரெடி இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் நம்ம கொடுத்திருக்கோம். இன்டெகிரல் 0 to infinity னா நாம என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம்? டைரக்டாவே என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருப்போம்? root of 2 divided by pi. நம்ம sin அப்படிங்கறதுனால என்ன டேர்ம் இருக்கு உங்களுக்கு? sin அப்படினா நமக்கு என்ன வரணும்? வேரியபிள் தான், பாராமீட்டர் தான் எடுத்துக்கிறோம். அப்போ s டிவைட் பை ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்மையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும், பிளஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். டைரக்டாகவே ரிசல்ட் சொல்லிட முடியும். இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். நம்ம ஃபார்முலாவை நம்ம இங்கிருந்து நம்ம டைரக்டாக அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ இதுதான் நம்ம ரிசல்ட்டாகவே பார்த்துருப்போம். ஆப்ஷன் என்னது? சி அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது சொல்லிடலாம். இதுதான் இது ஒரு ரிசல்ட், ஒரு ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷனோட ரிசல்ட்ஸ் தான் இது நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபார்முலா மறந்துடுச்சு, எனக்கு ஞாபகம் இல்லைன்னா அது எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது எப்படி சிம்பிளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம், கவனிங்க. ஸோ root of 2 divided by pi integral over பாருங்க, integral ஃபார்முலா integral over 0 to infinity e power minus ax into sin sx into dx. இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க. இது ஒரு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்டெகிரல்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஃபார்முலா ஞாபகம் பாருங்க. இன்டெகிரல் ஓவர் e power ax into sin bx dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? இன்டெகிரல் ஓவர் e power ax into sin bx அப்படின்னா that is e power ax divided by a square into b, a square plus b square into b. First constant term, இந்த இங்க இருக்க என்ன constant term இருக்கு? a, இங்க a இந்த term இருக்கு இல்லையா? இந்த term a sin bx minus இந்த term நாம differentiate பண்ணணும். d divided by dx of sin bx. sin differentiate பண்ணும்போது என்ன இருக்கும்? cos bx into b. அப்போ b cos bx அப்படிங்கறத ஃபார்முலா. இப்போ நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலா வாங்க அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். term root of 2 divided by pi integral. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? e power minus ax divided by a square plus b square க்கு பதிலா s square. so term என்ன இருக்கு? a க்கு பதிலா அங்க கான்ஸ்டன்ட் டேர்ம்க்கு என்ன இருக்கு? minus a sin sx minus b க்கு பதிலா என்ன இருக்கு? s தான் இருக்கு. அப்போ s sin sx லிமிட் என்ன இருக்கு? 0 to லிமிட் என்ன இருக்கு? 0 to infinity. இப்போ x க்கு பதிலா தான் லிமிட் அப்ளை பண்ண போறோம். s இல்லாத டேர்ம்ல வெளிய எடுத்துங்க பார்க்கலாம். root of 2 divided by pi into 1 divided by s square plus a square வெளிய எடுத்துறோம். ரிமைனிங் e power ax இருக்கு இல்லையா?
ஸோ இ பவர் எக்ஸ் இங்கே இன்ஃபினிட்டி எக்ஸுக்கு மேலே இன்ஃபினிட்டினா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகிடும் இல்லையா? இ பவர் இன்ஃபினிட்டியோட வேலை என்ன ஆகிடும்? 0 இன்ட்டு இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? ஆக்சுவலி 0வால் இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? இது எந்த டேர்மாக இருந்தாலும் 0வால் இந்த டேர்ம் மல்டிபிள் பண்ணும்போது டோட்டலி 0 ஆகிடும். அப்பர் லிமிட் முடிஞ்சுதா? மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணும்போது இ பவர் மைனஸ் ஏஎக்ஸுங்கன்னா இ பவர் 0 சிக்கோட வேலை என்னது? 1 இன்ட்டு இங்கே 0 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் இங்கே என்ன டேர்ம் இருக்கு? எஸ் இங்கே பாருங்க எஸ் காஸாக இருக்கு. எழுதுறப்ப என்னங்க காஸ் வரும் இல்லையா? காஸ் எஸ் காஸ் எஸ்எக்ஸ். இப்போ காஸ் எஸ்எக்ஸ்னா காஸ் 0 டிகிரியோட 1 இன்ட்டு எஸ்னா மைனஸ் எஸ். ஓகேங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க பார்க்கலாம். ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை 1 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். பாருங்க 0 அந்த டேர்மே 0 ஆயிடுச்சு இல்லையா? மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அப்போ எஸ் இருக்கு 1 இன்ட்டு எஸ்னா எஸ் பாருங்க. அப்போ therefore என்ன ஆகிடும்? 1 இன்ட்டு எஸ்னா எஸ். அப்போ ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க? ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். நம்ம இங்கே பார்த்த உடனே இங்கே ஆன்சர் பண்ணிக்கலாம். இது டிரைவ்டு ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேபி அந்த ஃபார்முலா மறந்துருச்சு எனக்கு. அது இங்கே எழுதுறப்போ எஸ் வருமா ஏ வருமான்ற டவுட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சைன் அப்படின்னா சைனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். காஸ் அப்படின்னா காஸ் வந்ததுன்னா காசுனா கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்க. காஸ்னா கான்ஸ்டன்ட். சைன்னா சைனுக்கு என்ன டேர்ம் இருக்கோ அதோட பேராமீட்டர். சைன்னா சைனோட பேராமீட்டர். இப்போ சைன் அப்படிங்கிறதுனால சைனோட பேராமீட்டர் எஸ் அப்படிங்கிறதுனால அப்படி எழுதிட்டோம். அந்த ரெண்டு பேராமீட்டரை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணிடுறோம். ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம் டினாமினேட்டரில். அது முடிஞ்சது. இந்த காஸ் கேட்டானா காசோட காஸ்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இங்கே என்ன டேர்ம் இருக்குது? ஏ தான் கான்ஸ்டன்ட். அப்போ ஏ டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் எஸ். இதே கொஸ்டினை கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை ஏ டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் எழுதிருக்கலாம். ஏ டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கலாம். கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன வந்திருக்கணும்? ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை ஏ டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். இதே கொசைனா இருந்ததுன்னா சைனா இருக்கிறதுனால எஸ் டிவைட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு. கொசைன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இப்போ சைனை நம்ம இது 11ல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 2011 அதே இயரில் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2011 to 12 ப்ராப்ளம் 4th ப்ராப்ளம் பார்க்கணும். கவனிச்சுக்கோங்க. let ப்ராப்ளம் ரீட் பண்ண. let f of x is equal to ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. if modulus of x less than or equal to 1. modulus of x என்னது? -1 to +1 இருக்கும்போது மட்டும்தான் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 டிஃபைன். modulus of x அப்படின்னா என்ன மீனிங்? ஆக்சுவலி modulus of x அப்படின்னா அந்த டேர்ம் என்ன அர்த்தம்? எந்த வேல்யூல இருந்து இருக்கு பாருங்க. அப்போ -1 to +1ல மட்டும்தான் வேல்யூ லைஸ் ஆகுது. எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறதா மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ -1 to +1ல தான் வேல்யூ லைஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்போ ஓகேங்களா? அப்போ இந்த டேர்ம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதில் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் 1 அப்படின்னா 1 தாண்டி அது வேல்யூஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் இந்த ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் தி Fourier cosine transform for f of x. find the Fourier cosine transform for the f of x அப்படின்னு சொல்லிருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாடியே Fourier இதுக்கு முன்னாடி நம்ம 2004 to 5 क्वेश्चन நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் நம்ம என்ன ரிசல்ட் சொல்லியிருப்போம்னா இங்க என்ன சொல்லியிருக்கோம்? 1 இருக்கும்போது இங்க என்ன இருக்கு? ஏன்னு இருந்ததா? ஏன்னு இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? √2 டிவைட் பை பை ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை sin SA டிவைட் பை S அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அங்க ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோங்க? 1 ரீப்ளேஸ் பண்ணா ரிசல்ட் இஸ் ஓவர். அப்போ √2 டிவைட் பை பை SA டிவைட் பை S அப்படின்னு என்ன வரும்? ஏக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா sin S டிவைட் பை S அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அது ஜெனரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இங்க நம்ம அதுல என்னது கொசைன் கேட்டிருக்கிறதுனால நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். இந்த ஆன்சரை நம்ம சொல்ல முடியும். இது எப்படி ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்றோம்? இது எப்படி நம்ம ப்ராப்ளமா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது எப்படி நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள ஒர்க் அவுட் பண்ண போறோங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, அந்த டேர்ம் வந்து ரிசல்ட் டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இருந்தாலும் அதை எப்படி டிரைவ் பண்றதுங்கிறத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துப்போம். ஏன்னா ஒரு டைம் நம்ம கொடுத்துருக்க கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அதே ரிசல்ட்ஸ்ல கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அதர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படி கொடுத்துட்டேன். இதுவே சைன் டிரான்ஸ்ஃபார்மும் கேட்டிருந்தானா ரிசல்ட் என்ன வரும்? -√2 டிவைட் பை பை cos s டிவைட் பை s அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அப்ப என்ன வரும்? cos s டிவைட் பை s வரும். இந்த கொசைன் அப்படிங்கறனால சைன் டேர்ம் எழுதுறோம். சைனா இருந்தனா என்ன வரும்? கொசைன்ல வரும். அது என்ன வரும்? கொசைனால மைனஸ்ல வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இதே டேர்முக்கு -1 ஆட் ஆயிட்டா வந்திருக்கும். ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா அந்த மாதிரி இடத்துல ஷார்ட்கட் ஒரு சில டைம் ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாம போயிடும். ஸோ உங்களுக்கு ஜெனரல் டிரான்ஸ்ஃபார்ம் எழுது கொசைன் வந்து அதே ஃபார்மேட்டை தான் கொடுக்கும்.
ஜென்ரல் வந்து கொசைன் அதே ஃபார்மேட்டுங்கிறனால ஈஸியாக அதை ஞாபகம் வச்சு நான் ரிசல்ட்டை சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த டைம் அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகலைன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ப்ராப்ளத்தையே நம்ம அது 2 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட முடியும். பார்க்கலாமா? கொஸ்டின் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியும். ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா தெரியும்ல? ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? ரூட் ஆஃப் 2 டிவைட் பை பை integral over 0 to infinity அப்ப டேர்ம் என்ன இருக்கு உங்களுக்கு? f of x cosine transformனால cos sx into dx. ஓகேங்களா? very clear? so cosine transform of function என்ன கொடுத்திருக்காங்க? அந்த function f of x which is equal to root of 2 divided by pi. நமக்கு என்ன வேல்யூ சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ எங்க வேல்யூ லைஸ் ஆகுது? -1 to +1ல தான் வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். நமக்கான என்ன சொல்லியிருக்கோம்? -1 to +1 0 to நமக்கு என்னது? -1ங்கிற வேல்யூவே நமக்கு தேவையில்ல. எது வரைக்கும் தான் வேல்யூ லைஸ் ஆகுது? 1 வரைக்கும் தான் லைஸ் ஆகுது. அப்படிங்கிற லை ஆகிறதுனால 0 to 1 நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஏன் 0 to 1ன்றது புரியுதா இல்லையா? ஏன்னா இங்க வேல்யூ என்ன இருக்கும்? -1 to +1 வரைக்கும் தான் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? வேல்யூ லைஸ் ஆகுது 1ங்கிறது. ரிமைனிங் இருக்குது எல்லாமே 0. இது இந்த டேர்ம் -1 to 1 நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா -1 to 0 0 to 1 அப்படிங்கிறது நம்ம பிரிச்சுக்கிறோம். நம்ம இன்ஃபினிட்டி வரைக்கும் நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி வரைக்கும் பிரிச்சுக்கலாம். இதை நம்ம எப்படி இல்லை 0 to 1 ஸோ 1 to infinity பிரிக்கலாம். 1 to infinity 0 ஆயிடுது இல்லையா? அதனால 0 to 1க்கு மட்டும் தான் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன 0 to 1 மட்டும் எழுத போறோம். f of x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 0 to 1ல f of x ஓட வேல்யூ 1 into cos sx into dx. இப்போ எழுதுங்க பார்க்கலாம். root of 2 divided by pi. ஓகேவா? 1 into cos sx 0 to 1 cos sx into dx. cos sx இன்டகிரேட் பண்ணுங்க. cos x இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? sin x வரும். கான்செப்ட் எதுனா டிவைட் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? root of 2 divided by pi cos cos இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்? plus sin sx divided by s. ஓகேங்களா? லிமிட் என்ன இருக்கு? 0 to 1 கொடுத்துக்கலாம். கொடுங்க பார்க்கலாம். root of 2 divided by pi 1 கொடுக்கும்போது என்ன ஆகும்? cos x க்கு பதிலா 1 கொடுக்கும்போது sin s divided by s minus sin 0 டிகிரி 0 இல்லையா? 0 divided by anything 0 தான் இருக்கும். ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் இருக்கும்? root of 2 divided by pi sin s divided by s. எதோட வேல்யூ இது? Fourier cosine transform of the function f of x. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் நமக்கு என்ன தெரிஞ்சது? கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா? ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. டி ஆன்சர் இஸ் கரெக்ட். நம்ம பார்த்த உடனே சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கலாம். இதுவே கொசைனா இருந்ததுன்னா கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றதுனால சைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா sin sx வந்திருக்கும். sin sxனா sin இன்டகிரேட் பண்ணும்போது -cos sx வந்திருக்கும். இப்போ மைனஸ் வெளியே எடுத்துக்க போறோம். ஓகேவா? மைனஸ் வெளியே எடுத்துக்க போறோம். பாருங்க, இதுவே என்ன இருக்கும்? மைனஸ் வெளியே எடுத்துக்க போறோம். உங்க டேர்ம் என்ன இருக்கும்? இங்க என்ன டேர்ம்? sin இருக்கும். sin இன்டகிரேட் பண்ணும்போது cos ஆகும். cos அதே மாதிரி cos நமக்கு என்ன? cos sx divided by s ஆயிடும். cos sx அப்படின்னா cos 1 கொடுக்கும்போது என்ன ஆகும்? cos s மட்டும் தான் இருக்கும் divided by s. 0 கொடுக்கும்போது என்ன ஆயிடும்? ரிமைனிங் 1 இருக்கு. 0 கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த டேர்ம் என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்? 1 minus cos x divided by s அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல நம்ம புது ஃபார்மேட் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபார்மேட் கிடைச்சிருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுல கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்னால இந்த ஃபார்மேட் போட்டிருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மேஷனா கொசைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சைன் டிரான்ஸ்ஃபார்மேஷனா அப்படிங்கிறது பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணதை விட ஃப்ரீக்வெண்டா அந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரல் இருந்து கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஈஸியா சொல்ல முடியும்னால இந்த ஃபார்மேட்டை நான் டைரக்டா சொல்ல முடிஞ்சது. இப்போ எதுவும் சேஃபஸ்ட் வே அப்படின்னா என்னங்கிறது ஒரு 1 மினிட்ல அந்த ப்ராப்ளத்தை அவங்களால டிரைவ் பண்ண முடியும் இல்லையா? ஈஸியா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷத்தை கண்டிப்பா இதை நம்ம ஷார்ட்டா நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும் இல்லையா? ரிசல்ட் குயிக்கா கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளம் அதோட ரிசல்ட்ஸ் என்ன தெரிஞ்சிட்டோம்? டி ஆன்சர் √2 divided by pi sin s divided by s. எது? Fourier cosine. இந்த ஃபங்க்ஷனோட Fourier cosine transform ஓட ரிசல்ட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ 2011 to 12ல நமக்கு எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க? 7 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 2011 to 12 TRB ல எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க? 7 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த 7 क्वेश्चनல நாம எத்தனை क्वेश्चन கொடுத்து பார்த்திருக்கோம்? 4 क्वेश्चंस பார்த்துட்டோம். 4 क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 क्वेश्चंस என்ன இருந்தது அப்படினா ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? சோ ஒரு क्वेश्चन என்ன கேட்டிருந்தானா -π to +π.
இன்டெகிரல் என்னது, இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க, -π to +πங்கிற ஒரு இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனா கொடுத்துருந்தானா, ஆட் ஃபங்க்ஷனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல a0ஓட வேல்யூ என்னவா இருக்கும், ஆப்வியஸ்லி 0 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது f of x is equal to x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுல a0ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க, எந்த இன்டர்வல்னு பார்க்கணும். எந்த இன்டர்வல் நீங்க a0ஓட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் f of x is equal to x அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன்ங்கனா ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட முடியும். பட் எந்த இன்டர்வல்ன்றது இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சிலர் இந்த क्वेश्चனை பார்த்தோனே இன்டர்வலே பார்க்காம ஒரு சிலர் என்ன பண்ணிப்போம், ரெண்டு கேட்டகரியில அதுல மிஸ்டேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. f of x is equal to x ன்னு பார்த்தோனே இன்டர்வல் பார்க்காம என்னது a0 ன்னு பார்த்தோனே f of x is equal to x ன்னு கொடுத்து a0 கால்குலேட் பண்ணா 0 டைரக்டா போட்டுருவாங்க ஒரு சிலர். அது மிஸ்டேக் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஏன்னா இன்டர்வல் அவங்க பார்க்காம போடுறாங்க. இன்னொரு கேட்டகரி இன்டர்வல் பார்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 0 to n, நாம எதுவா இருந்தாலும் 0 தான் அப்படிங்கிறது. இன்டர்வல் என்ன இருக்கணும், அந்த இன்டர்வல் -π to +π -l to +l இருந்தா மட்டும்தான், அதாவது டிஃபைன்ட், அது ஃபங்க்ஷன் பேஸ்ட் ப்ராப்ளமா இருந்தா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். அதுதான் என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம என்ன பண்ண முடியும், a0 வந்து 0, an வந்து 0, bn வந்து வேல்யூவா இருக்கும் நம்மளால சொல்ல முடியும். இல்ல 0 to 2l 0 to 2π இருந்ததுன்னா நீங்க எந்த டேர்ம் கால்குலேட் பண்ண சொல்ற, ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 0 to 2π இருந்தாலும் சரி 0 to 2l இருந்தாலும் நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், a0 an bn நீங்க என்ன வேல்யூ கேட்டிருந்தாலும் நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். சொல்றது புரிஞ்சுக்கோங்க, a0 an bn ஓட வேல்யூ நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு, ஃபுல் ரேஞ்ச் சீரிஸ்ல 0 to 2l இருந்தாலும் சரி 0 to 2π இருந்தாலும் நீங்க இதை கால்குலேட் பண்றதுக்கான ப்ரொசீஜர். அதுல நீங்க ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனாங்கிறது நீங்க ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றது புரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் சரி ஆடா ஈவனா நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆடா இருந்தாலும் சரி நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஆடா இருந்தாலும் a0 கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஈவனா இருந்தாலும் a0 கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை டைரக்டா என்ன பண்ண முடியாது, ரிசல்ட் இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஃபுல் ரேஞ்சில் 0 to 2π 0 to 2l இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வேல்யூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க கால்குலேட் பண்ணும்போது 0 கிடைக்கலாம். நீங்க கேட்கலாம், இல்ல சார் நாங்க கால்குலேட் பண்ண 0 to 2π 2l கால்குலேட் பண்ணோம் 0 கிடைச்சிருக்கு அப்படின்னு, கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதான் டிபெண்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், டிபெண்ட் ஆன் ஃபங்க்ஷனை பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியுமே தவிர ஸோ இன்டர்வல் ஃபுல் ரேஞ்சில் இதுக்கு 0 வரும் அப்படிங்கிறது நம்ம ஷுவரா சொல்ல முடியாது, கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். செப்பரேட் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆன்சர் வர முடியும், ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம 11 to 12 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.